कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय श्रीगोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रे। कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविंदाय नमो नमः। अहोभाग्यं नंदगोपुरवजोगसां यन्मित्रं परमानन्दं पूर्णं ब्रह्मसनातनं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। பகவானுடைய அதி அற்புதமான லீலைகள், அவனுடைய அவதாரங்கள் அப்படின்றது விஹர்த்து காமஹ அப்படின்ட்டு பாகவதம் எடுத்து சொல்றது. அவனுக்கு அது ஒரு விளையாட்டு தானோ. அவன் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவும் பண்ணுறது இல்லை, ரொம்ப விளையாட்டுக்காக பண்ணுறான். நம்மளுக்கெல்லாம் தோன்றது உடனே நல்லா தான் இருக்குது, உனக்கு வேணால் அது விளையாட்டாக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி அவதாரம் பண்ணி எல்லாரும் எப்போ பார்த்தாலும் எங்களை ரட்சணம் பண்ணிகிட்டே இருந்தால் பரவாயில்ல. பல நேரம் நிறையா சோதனைகள் அப்படி தானே வருது, அப்போ மட்டும் அவதாரம் பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னா அது பகவான் சொல்கிறான், இந்த சகல லீலைகள் இருக்கு, இந்த சகல அவதாரங்கள் இருக்கு, அது எனக்காக நான் பண்ணப்படலைப்பா, உனக்காக பண்ணுறேன். வாஸ்தவத்தில் நம்மளாம் நித்திய உலகமான கோலோக பிருந்தாவனம் வைகுண்டத்தில் இருக்க வேண்டியது. நேத்தியே பார்த்தோம், பதித்தம்மா விஷயமே பவாம்பதோன்னு கீழே வந்து விழுந்திருக்கோம். நம்ம விழுந்ததுனால அவன் நம்மளை அள்ளி எடுத்து உத்தாரணம் பண்ணுறதுக்காக இவ்வளோ அவதாரங்கள் லீலைகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கே தவிர அவனுடைய ஒரு பிரயோஜனத்துக்காக இந்த லீலைகள்லாம் இல்லை அப்படின்றது பகவான் எடுத்து சொல்கிறான். விஹர்த்து காமஹ அப்படின்னு பாகவதம் எடுத்து சொல்கிறது. அந்த மாதிரி பல அவதாரங்கள் லீலைகள் இருக்கிறச்சே 2 அவதாரத்தை தவிர பகவான் பாக்கி அவதாரங்கள் லீலைகள் எல்லாத்தையும் ஏதோ வரான் போகிறான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அதனால 2 அவதாரங்களை தான் பூர்ண அவதாரங்கள் அப்படின்னு எடுத்து சொல்றது சாஸ்திரம். ஒன்று ராமாவதாரம், இன்னொன்று கிருஷ்ணாவதாரம். இந்த 2 அவதாரங்கள் தான் பகவான் பூர்ணமாக பண்ணான். பூர்ணமாக பண்ணி எதுக்காக பண்ணான் அப்படின்னா, ஒன்று தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக, இன்னொன்று பிரேமையான பிரேம பக்தியை வளர்க்கறதுக்காக. இந்த 2 விஷயம்தான். ராமாவதாரம் அப்படின்றத தர்மாத்மாவா ஒரு நரனா எடுத்து பண்ணி, தர்மம்னா எப்படி, தர்மாத்மாவா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து காமிச்சு இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுக்காகவே ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தாத, அது என்னால் மட்டும்தான் முடியும், இந்த லீலைகள் கதைகள்லாம் பகவானால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு பண்ணக்கூடியது கிருஷ்ணாவதாரம். ஆனால் இந்த 2 அவதாரத்தையும் பகவான் பூர்ண அவதாரமே எடுக்கிறான். பொதுவாக இந்த 2 அவதாரத்துக்குள்ள பெரிய பேதங்கள் கிடையாது. பாகவதத்துக்கும் ராமாயணத்துக்கும் பெரிய பேதம்ன்றது கிடையாது. பாவத்தில் அது தர்மம், பாவத்தில் இது பிரேம பக்தி, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி இருக்கிறச்சே பகவானுக்கே அந்த 2 பூர்ண அவதாரத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாரதமியம் இருக்கான். கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கிறான், ராமாவதாரத்தை நம்மளுக்காக எடுக்கிறான். அந்த ராமாவதாரத்தில் பகவான் 2 அவதாரம் பண்ணுறச்சே ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போதான் சொன்ன விஹர்த்து காமஹான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான்னா, நான்னா அந்த பகவத் குணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காம்பீரியம் இருக்கு. பகவான் ஸ்வேச்சையா தான் என்ன வேணுமோ பண்ணுவான், என்ன ரூபம் எடுத்துக்கணுமோ எடுத்துப்பான், எந்த லீலைகள் பண்ணணுமோ நான் ஸ்வேச்சையா, அவனுக்கு ஒன்று சுதந்திரனவன் இல்லையா. 2 அவதாரத்தில் பகவான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கே தெரியலையே. ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஏன்னா இந்த பிரகலாதன் எங்கேருந்து எனக்கு கூப்பிடுவான்னு எனக்கு தெரியல, எங்கேருந்து வேணாலும் கூப்பிடலாம். தூணில் ஸ்தம்பேன திருஷ்யத்தை அப்படின்றதுக்கு பதில் வேறு ஏதாவது சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து பகவான் வந்தாகணும். 2வது அந்த நரமிருக சரீரம்னு இருக்கு, நரசிம்மனாக இருந்தானே அது கூட பிரகலாதன் அப்படி பாவிச்சுட்டான். அதனால அப்படி எடுக்க வேண்டியதாக போச்சு. கடைசி தருணம் வரைக்கும் பகவான் இவன் தன்னை எப்படி கூப்பிடுவான், எப்படி ஆஹ்வானம் பண்ணுவான்றது பகவானுக்கே தெரியல. அதனால ஒரு டென்ஷனில் இருந்தான். எப்படி கூப்பிட போகிறான்னு தெரியல, எங்கேருந்து கூப்பிட போகிறான்னு தெரியல, எப்படி கூப்பிட்டாலும் எங்கேருந்து கூப்பிட்டாலும் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. 2வது அவதாரத்தில் எங்கே அப்பேற்பட்ட ஒரு ஒரு பகவானுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா ராமாவதாரத்தில் சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நர அவதாரமாக வரணும்னு முடிவு பண்ணிட்டான். அந்த அவதாரத்தில் பகவான் தர்மத்தை நிலைநிறுத்தணும், ஒரு தர்மஸ்தனுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்
சகல தர்மங்களும் அந்த ஒரே இதிகாசத்தில் வந்துடுறது, அந்த ஒரே புராணத்தில் வந்துடுறது, அந்த ஒரே அவதாரத்தில் வந்துடுறது. எப்படி ஒரு புத்திரனா இருக்கணும், எப்படி ஒரு ரிஷி ரக்ஷகனா இருக்கணும், எப்படி ஒரு க்ஷத்ரியனா இருக்கணும், எப்படி ஒரு யுவராஜாவா இருக்கணும், எப்படி ஒரு ராஜாவா இருக்கணும், எப்படி ஒரு பத்தியா இருக்கணும், எப்படி ஒரு நாயகனா இருக்கணும், சரணாகத வத்சலனா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எடுத்து 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 ஒரு விஷயத்திலும் எடுத்து சொல்லி இப்பெல்லாம் ராமாயணத்தை எல்லாத்தையும் உட்காந்து பட்டிமன்றத்தெல்லாம் பேசி கனாகனான்னு பேசுறான். அவன் அக்னி பிரவேசம் பண்ண வச்சதுக்கு காரணம் இருக்கு, வாலிவதம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இவளை அதுக்கப்புறமா மறுபடியும் வால்மீகி ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சதுக்கு காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அந்த காரணத்தை எல்லாத்தையும் நம்மளாம் நிஜமாவே தெரிஞ்சுக்கணும்னா மேடை ஏறி பேசி விவாதிச்சு யார் நல்லா பேசுறான்றதுலாம் தெரிஞ்சுக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஒரு குருவை நாடி அந்த குரு முகமா அதை கேட்டுட்டாதான் அதனுடைய தத்துவங்கள், ரகசியங்கள், பாவங்கள்லாம் நம்மளுக்கு புரியும். அப்பேற்பட்ட அவதாரம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, வாலி வதம் போது வாலியே இவர் நிறைய கேள்வி கேட்கிறா. நம்மளுக்கெல்லாம் தெரியும் பின்னாடியில இருந்து அடிச்சான் அப்படின்லாம் தெரியும். காரணம் என்னன்னா, பாதி பலம் வாலிக்கு இருந்தது, அதெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். வாலி வதம் முடிகிற தருணத்துல அந்த வாலி அங்கதனை யார்கிட்ட ஒப்படைச்சான்? சுக்ரீவன் கிட்ட ஒப்படைச்சானா? ராமபிரான் கிட்ட தான் ஒப்படைச்சான். இவனை பார்த்துக்கோண்டு அப்படின்னாலே அவன் மேல அந்த ராமருடைய தர்மாத்ம சிந்தனையில அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இவனுக்கு இருக்குனால் அவனை வஞ்சிச்சு அடிக்க முடியாது இல்லையா? எதனால வாலியை பின்னாடியில இருந்து அடிச்சான்? முன்னாடி வந்தா பாதிபலம், அதெல்லாம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஏன் அடிச்சான் அப்படின்னா சொல்றான் ராமச்சந்திர பகவான் வாலி கிட்ட. வாலி கேள்வி கேட்கிறான், பதில் சொல்றார். நீ என்னைக்கு இன்னொருத்தருடைய பத்னிய நீ அடையணும்னு ஆசைப்பட்டியோ அன்னைக்கே நீ விலங்காயிட்ட. இவன் வானானா பிறந்தான்றதை விட்டுடுங்கோ, அன்னைக்கே நீ விலங்காயிட்ட. விலங்கு தர்மசாஸ்திரப்படி விலங்குகளை அடிக்கிறதுக்கு வேட்டையாடணும். போய் உட்காந்து போர் புரிஞ்சுட்டு இருக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது. வேட்டையாடும், ஹி நீட்ஸ் டு பி ஹண்டட். அது வேட்டையாடி முடிக்கணும். வேட்டையாடுறதுக்கு எப்படி வேணாலும் ஆடுவான் பாரு. பின்னாடி இருந்து அடிப்பேன், முன்னாடி இருந்து அடிப்பேன், எப்படி போனாலும் அடிப்பேன், நான் எங்க இருந்தாலும் அடிப்பேன்றதுனால உன்னை நான் வேட்டையாடினேன், நீ அதர்ம பக்கம் போயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே வாலி அதை ஏத்துண்டு காலில் விழுந்து நீ சொன்னது சரி பிரபோ அப்படின்னு எடுத்துட்டு அதனால அங்கதான் இவங்கிட்ட ஒப்படைக்கிறான்னா இதனோட சூக்ஷ்மங்கள் இதெல்லாம் எங்கேயாவது வெளியே வரணும். அதனால இந்த சூக்ஷ்மங்களை குருமுகமா தெரிஞ்சுக்கணும். நான் கதையில படிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு பட்டிமன்றத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் சூரிய வம்சத்துல வரக்கூடிய அவதாரம். நேற்றுக்கு நம்ம நவமஸ்கந்தத்துல சூரிய வம்ச வர்ணனையை பார்த்துட்டே வந்தோம். பாகவதத்துல சர்வ அவதாரங்களும் வர்ணிச்சுட்டே வரார். பாகவதாவுடைய கதைகள்லாம் சொல்லிட்டே வரார். அம்பரீஷனுடைய கதையில வந்து முடிச்சோம். இக்ஷ்வாகு வம்சத்துல வந்ததான் அம்பரீஷன். அப்படியே தொடர்ச்சியா மாந்தாத்தா அப்படின்றவருடைய கதையை எடுத்து சொல்றார் சுகர். அங்க சௌபரி முனிவர் அப்படின்றவருடைய கதையும் எடுத்து சொல்றார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவகாசம் கிடையாது இன்னைக்கு. அந்த சௌபரி முனிவர்ன்றவர் எப்படி யோகேஸ்வரராக இருந்தார் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து அப்பேற்பட்ட அந்த வம்சத்துல திலீப சக்கரவர்த்தியுடைய சந்ததியினராகவே தசரதர் வந்தார். அந்த தசரதருக்கு ராமபிரான் சாக்ஷாத் வந்தார் அப்படின்னு எடுத்து சொல்றார் சுகர். பரீட்சித் கேட்கிறான், இதை நீங்க கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னா. பாகவதத்தை எடுத்து பார்த்தேன்னா 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தம், அதுல 335 அத்தியாயம். அந்த 335 அத்தியாயத்துல 90 அத்தியாயம் கிருஷ்ணலீலை. கிட்டத்தட்ட 4000 ஸ்லோகம், 4500 ஸ்லோகம் கிருஷ்ணலீலையே. ஆக்சுவலி ராமாவதாரம் ராமருடைய அந்த அவதார கதையை பார்த்தேன்னா 2 அத்தியாயத்தில் இருக்கும். அதுலேயும் ராமாவதாரன்றது ஒரு அத்தியாயம், ஒரு ராமராஜ்யம் ஒரு அத்தியாயம், அப்படிதான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சுகர் இப்போ நம்ம பின்னாடி ஏன்னு பார்க்க போறோம். கிருஷ்ண கதையை எல்லாரும் ரசிச்சு 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 சொல்ல முடியும். ராமருடைய சரித்திரத்தை எடுத்துட்டால் ராமா அப்படின்னாலே தழுதழுத்துருமா சுகருக்கு. தொண்டையில கட்கடம் வந்துடும், மேலி செலுத்திடும், ஆனந்த பாடகம் கொட்டும், அவரால் மேல நகர முடியாது. சுகரே நீங்க பார்த்தீங்கன்னா பல கிருஷ்ணலீலைகளே மக்னமாயிடுவார். கோபி பக்தியை பார்த்து மக்னமாயிடுவார். அந்த மாதிரி மக்னமான ஸ்திதியில ராமா அப்படின்னாலே மக்னமாயிடுவார். அவர் எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதனால சுகர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே அத்தியாயத்தில் ராமச்சரித்திரத்தை சொன்னார். அது மட்டும் இல்லை, ஹாஸ்யமாக சொல்லணும் அப்படின்னா பாகவதம் 7 நாள் கதையில் கிருஷ்ணாவதாரம் சொல்கிறதுக்கே 2 நாள் வேண்டியிருக்கும், 3 நாள் வேண்டியிருக்கும். தசமஸ்கந்தமே சொல்லலாம் சப்தாகமாக பண்ணுவா. சில சமயம் வெறும் கோபி பக்தியை சப்தாகமாக பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறச்ச ராமருடைய சரித்திரத்தை எடுத்துட்டால் இவாளுக்கு டைம் பத்தாதுன்றது அவருக்கு அன்றைக்கே தெரிஞ்சு படித்து கொண்டிருக்கு. அதனால சங்கேப்த ராமாயணம் சொல்லிட்டு ஒரே ஸ்லோகத்தில் ஏக ஸ்லோகி ராமாயணம் சுக ராமாயணம் அப்படின்றத அழகாக எடுத்து வைக்கிறார்.
அதுதான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவகாசம் இருக்கு. அதில் சொல்றார், குர்வர்த்தே திக்த ராஜ்யஹ व्यचरदनुवनं पद्मपद्भ्यां प्रियायाः पाणिस्पर्शाक्षमाभ्यां वृजितपदरजो यो हरीन्द्रानुजाभ्यां वैरूप्या चोर्पगणिक्या प्रियविरहर्षा आरोपि भ्रूविजृम्भ त्रस्ताब्धिः बद्धसेतुः कलदवदहन कोसलेन्द्रो अवतान्नः குருவர்த்தே திக்தராஜ்ய. அதி அற்புதமாக எடுத்த உடனே ஒரே ஸ்லோகத்தில் அவருடைய அவதாரத்திலிருந்து அவருடைய பட்டாபிஷேகம் வரைக்கும் சொல்லி முடிச்சுடுறார். குருவர்த்தே திக்தராஜ்ய. குருவான அர்த்தத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ராஜ்யத்தை விட்டு கொடுத்தாங்க ராமர். குரு அப்படின்னாலே பெரிய விஷயம்னு அர்த்தம், அர்த்தம்னாலே சம்பாத்தியம்னு அர்த்தம் இல்லையா? ராமருக்கு என்ன சம்பாத்தியம் வேண்டியிருக்கு? எதுக்காக ராஜ்யத்தை விட்டு கொடுத்தார்? அப்பா சொன்னா ஆமா, அம்மா சொன்னா ஆமா, குரு சொன்னார் ஆமா, அதெல்லாம் இல்லையா காரணம்? இவர் சொன்னாரா, எனக்கு இன்னும் சம்பாதிச்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல. அந்த சம்பாத்தியங்கள்லாம் எடுத்துட்டு அந்த அர்த்தங்கள்லாம் சம்பாதிச்சுட்டு தான் என்னால் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியும். என்ன அந்த சம்பாத்தியம்? ரத்னங்கள் நிறையா சம்பாதிச்சுக்கணும். இவனுக்கு எது ரத்னம் வேண்டியிருக்கு அப்படின்னா, முதல்ல எடுத்தவனவே லக்ஷ்மண ரத்னம், அதுக்கு மேல பரத ரத்னம். ராஜ்யத்தை கொடுத்தாலும் பாதுகை எடுத்து வச்சுட்டானே பரத ரத்னம். நம்மளாம் பரத ரத்னம் இருக்குன்னு தான் பார்த்துருக்கோம். சொல்லுவா சாதாரணமா, ராமருக்கு சுசுரூஷை பண்ணவன் லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனோட பெரியவன் பரதன். ஏன்னா பரதன் அப்பேற்பட்ட ராம ராஜ்யத்தை ராமர் சன்னிதானம் இல்லாம பண்ணிட்டு இருந்தாராம். அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் போகணும். அந்த பரதனுக்கு சுசுரூஷை பண்ணது சத்ருக்னன். அப்படின்னா சத்ருக்னன் பரதனோட பெரியவன், லக்ஷ்மணனோட பெரியவன் அப்படின்றதுனால சத்ருக்ன ரத்னம். சீதை சொல்லவே வேண்டாம், அவளும் அப்பேற்பட்ட ரத்னம். இதுக்கு மேல காட்டுகளுக்கெல்லாம் போய் அப்பேற்பட்ட முனிவர்கள் தண்டகாரண்யத்திலையும் மற்ற வனங்கள்லையும் முனிவர்கள் எல்லாத்தையும் அவளுடைய ரத்னங்கள், பரத்வாஜ முனிவர் முதற்கொண்டு எல்லாரும் அந்த ரத்னங்களாக சம்பாதிச்சுண்டு நேரா சபரி அவளுடைய பக்தி எடுத்து அந்த சபரின்ற ரத்னத்தை சம்பாதிச்சுண்டு, அப்பேற்பட்ட ஜடாயுன்ற ரத்னத்தை சம்பாதிச்சுண்டு, பின்னாடி சுக்ரீவன் முதற்கொண்ட வானர்கள் நல நீளர்கள் இவாளுடைய ரத்னங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சுண்டு, அப்பேற்பட்ட விபீஷ்ண ரத்னத்தை சம்பாதிச்சுண்டு, இதுக்கெல்லாம் அக்கிரமா முன்னாடி இருக்கக்கூடிய ஹனுமத் ரத்னம், ஆஞ்சநேய ரத்னத்தை சம்பாதிச்சுண்டு, இவ்வளவு ரத்னங்களை சம்பாதிச்சுண்டாதான் என்னால ராஜ்யத்தை நடத்த முடியும். தத்துவம் புரியறது இல்லையா? இந்த ரத்னன்றது ஒரு ஏதா சொன்னது ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், இந்த மாதிரி ரத்னங்கள்லாம் சம்பாதிச்சுக்கிறதுக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னா அந்த பட்டாபிஷேக போட்டோ அழுது வடியுமா. இவாள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இவ்வளவு ரத்னங்களையும் சம்பாதிச்சுண்டு வந்துதான் நான் பட்டாபிஷேகம் பண்ணிப்பேன் அப்படின்றதுக்காக குரு அர்த்தே தியக்த ராஜ்ய அப்படின்னார் ஸ்ரீ சுகர். தியாகராஜர்னு சொன்னது ராமர் தான். ராஜ்யத்தை தியாகம் பண்ணவர் தியாகராஜர்ன்றதுனால குருவர்த்தே தியக்த ராஜ்ய. சரி பண்ணிட்டார். அந்த ராமர் அப்படியே அவளுடைய அந்த கண்டிஷன் என்ன, தசரதரோ கைகேயோ என்ன சொல்லியிருக்கார், 14 வருஷம் காட்டில் இருக்கணும். அப்படி அந்த இடத்துல சரையோ தாண்டினாலே காடு இருக்கு. இப்போ சாமாக்கு போய் 14 வருஷம் உட்காந்துருக்க வேண்டியது தானே. அவர் சொல்றார், குருவர்த்தே திக்த ராஜ்ய வெச்சரத் அனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாம். அனுவனம் அனுவனம், ஒரு வனம் தாண்டிட்டே இருந்தாராம். காரணம், ராமருடைய யாத்திரை போய் பார்த்தோம் அப்படின்னா பாரத தேசம் முழுக்க இருக்கு. இங்கிருந்து ஒரு வனம் இப்படி போவார், அங்கிருந்து ஒரு வனம் அப்படி போவார், அங்கிருந்து ஒரு வனம் மேலே போவார், திடீர்னு கீழே வருவார், மறுபடியும் இப்படி வருவார், அப்படி ஒரு கிராஸ் பண்ணி லங்கா வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா, பரதன் அவருடைய பாதுகை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா அவருடைய பாதம் அப்படியே இருக்கு. தன்னுடைய பாதம் பாரத தேச புண்ணிய பூமி முழுக்க பதியிடும் அப்படின்றதுக்காக அனுவனம், ஒரு வனமா தாண்டினாராம். அவர் கூடவே வரக்கூடிய பத்மபத்யாம் பிரியாயாக அப்படின்ட்டு சீதாதேவி, சுவாமி நீங்க முன்னாடி போயிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கைங்கரியம்ன்றதுக்காக நான் வரணும் அப்படின்றா. முடியாதுன்னு சொல்றார். அதிகாரத்துல போய் நீங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கச்சே, நான் என்னோட மேலா கால நீங்க போற வழியெல்லாம் முள் இருக்கும், கல் இருக்கும், அது இருக்கும், என்னோட மேலா கால அதை அப்படியே நான் அகற்றுண்டு போய் உங்களுக்கு பாத சேவனை பண்ணலாம், நான் பத்தினின்னு இருக்கிறதுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னு உடனே அவளுடைய பிரேம பக்தியும் பாசத்தையும் அவளுடைய அந்த அதிகாரத்தையும் பார்த்து வானு கூட கூட்டின்னு போனாலும் பத்மபத்யாம் பிரியாயாம்
பாணி ஸ்பர்ஷாட்சமாபியாம் மிருஜித பதருஜோயோ ஹரீந்திரானுஜாபியாம். அந்த இடத்துல சீதையை தொலைச்சுடுறார். சீதையை தொலைச்சுட்டு ஒரு பத்தினி கிட்ட எப்படி இருக்கணும்னு நடந்து காட்டுறார். ராமர் கிட்ட இருந்து அதை கத்துக்கணும். அப்பேற்பட்ட ராமர். நம்ம அம்பரீஷ கட்டத்தில் பார்த்தோம், விருத்ராசுர கட்டத்தில் பார்த்தோம், பிரியம் பிரியேவ விஷதம் விஷண்ணாகான்னு விருத்ராசுர ஸ்துதியில் பார்த்தோம். அப்பேற்பட்ட சத்ஸ்திரிய சத்பத்தின் யதா, இதுக்கெல்லாம் உதாரணமே ராமரையும் சீத்தையும் தான் கொடுக்குறா. அந்த சீத்தை கதறிட்டு உட்காந்துருக்கா அசோகவனத்தில். பின்னாடி சொல்ல போறா, நான் ராமரை நினைச்சு கதறினதோட ராமர் என்ன நினைச்சு கதறினது இதை விட அதிகம். அதுக்கு சாட்சி ஹனுமன். ஹனுமான் அங்கிருந்து வந்து இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டு போய் சொல்லியிருக்கார். ஏ ராமா, உன் சீத்தை எப்படி அழுதுன்னு இருக்கா பார்த்தியா அப்படின்னா, சீத்தை சொன்னது ஹனுமாருக்கு ஞாபகம் வருது. ஹனுமார் பார்க்கிறார், ராமருடைய அழுகை சீத்தையுடைய அழுகை விட அதிகம்ன்றது பார்க்கிறார். ஆனால் சீத்தையோட குணம் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ராமரை பார்த்து சொல்றார், நீ அழறது சீத்தையோடைய அழுகையோடைய அதிகம்தான், போராதுன்னு சண்டை போடுறார் நித்திய பிரம்மச்சாரியான ஹனுமார். ஏன்னா பேர்பட்டவள் அவள் அப்படின்றதுனால அந்த ஹரீந்திரானுஜாபியாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இவர் சீத்தையை தொலைச்சிட்டு சபரி மோட்ச சாட்சிபூதமாக இருந்துட்டு ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டு பிரஸ்ரவணகிரியில உட்காந்துட்டு வாலிவதம் பண்ணதுக்கு அப்புறமா சுக்ரீவன் எப்போ வரப்போறான், ராஜ்யத்தை வானர சைன்யத்தை தேடி எப்படி வரப்போறான்னு இருக்கிறச்சே ரொம்ப உரிமையா போய் ஹனுமார் தான் எடுத்துட்டு இவருக்கு பாத சேவை பண்ணுவாராம். லக்ஷ்மணன் கூட பயப்படுவானா. அதனால இந்த இடத்துல ஹரீந்திர அனுஜாபியாம்னு போட்டாராம் ஸ்ரீ சுகர். ஹரீந்திரனை ஹனுமான முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அனுஜாபியாம், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து பாத சேவனம் பண்ணான். ஒரு பதத்துக்கும் அப்பேற்பட்ட அர்த்தங்கள் அப்பேற்பட்ட வியாக்கியானங்கள் எடுத்து சொல்லியிருக்கா. வைரூப்பியா சூர்பணக்கியா பிரிய விரகருஷா ஆரோபித ப்ரூ விஜృంభ. அப்பேற்பட்ட பகவான் அவன் இந்த விரகத்தை ஆரோபணம் பண்ணிட்டான், தன் மேல ஆரோபணம் பண்ணி அப்பேற்பட்ட அந்த சீதையை தேடி தேடி அலைஞ்சி ஹனுமாரும் போய் சுந்தரகாண்டத்தில் போய் சீதாதேவியை பார்த்துட்டு இங்கே தான் இருக்காள், சௌக்கியமா இருக்காள்னு சொல்லி வானர சேனையை கூட்டுண்டு திரஸ்தாப்திகி பத்த சேது பந்தனம் பண்ணி ராவணவதம் பண்ணி கலதவதகர திரும்பி புஷ்பவிமானத்தில் வந்து நேராக பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து அந்த இடத்துல அழகா 3 பட்டாபிஷேகங்கள் நடக்கிறது. என்ன பட்டாபிஷேகம்னா, ஒரு பட்டாபிஷேகம் அந்த இடத்துல சுக்ரீவனுக்கு நடக்கிறது, வானரர்களுடைய ராஜ்யத்தை அங்க கொடுக்கிறார். இந்த இடத்துல விபீஷனுடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது, அசுரர்களுடைய ராஜ்யத்தை அவங்ககிட்ட கொடுக்கிறார். இங்க பாக்கி வந்து பார்க்கிறார், நரர்கள் நம்மளாம் இருக்கும். ராமர் தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு முதல்ல நம்மளெல்லாம் அவர் கீழே போடலை. எடுத்த உடனே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறார். நரர்கள் எல்லாம் முனிவர்கள் கீழே இருக்கணும் அப்படின்றதுனால முதல்ல அங்க வந்து இறங்கி அங்கிருந்து நேரா நந்த கிராமம் வந்து தபசே வடிவாக இருக்கக்கூடிய பரதனை பார்த்து அந்த பரதனை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க நுழையிறார். அந்த இடத்துல பரதன் இருக்கான், சத்ருகனன் இருக்கார், இவர் சீதா லக்ஷ்மண் சமேதரா வரார், ஹனுமான் சமேதரா வரார். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல கௌசல்யா இருக்கா, சுமித்ரை இருக்கா, அந்த கைகேயி இருக்கா. முதல்ல போய் கைகேயை தான் நமஸ்காரம் பண்ணுறோம். அதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும் இவாளுக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் என்ன, இதெல்லாம் ஒரு லீலை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த கைகேயி சொல்றா, நீ போய் எனக்கு வந்து நமஸ்காரம் பண்றியே, உனக்காகவே உன் கூடவே 14 வருஷம் வந்த அந்த லக்ஷ்மணன் இருக்கானே, அந்த சுமித்ரை போய் முதல்ல பாரு அப்படின்னு சொன்னால், அந்த சுமித்ரை சொல்றா, உன்னை விட்டு பிரிஞ்சு அந்த வாத்சல்ய இதுலயே இருக்காளே அந்த கௌசல்யாவை போய் பாருனா, கௌசல்யா முதல்ல அவனுடைய நமஸ்காரத்தை ஏத்துக்கல, பரதனை போய் பாரு அப்படின்னு. அந்த பரதனை போய் பார்த்து சத்ருகனை பார்த்து அதுக்கப்புறமா கௌசல்யா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி வசிஷ்டர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ரொம்ப அதி அற்புதமான விஷயம். ராமர் யார்கிட்டலாம் நான் ராஜ்யத்தை ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னா, முனி புங்கவங்களா இருக்கக்கூடிய முனிவர்கள் கிட்ட, குலகுருவான வசிஷ்டர் கிட்ட, தன்னுடைய தாயார் 3 பேர்கிட்ட, பரதன் கிட்ட தான் அப்போ ராஜ்யம் இருக்கு. அவனோனா அதை எடுத்துக்கல. பரதன் கிட்டக்க இதெல்லாத்தையும் விட்டுட்டு டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு இருக்கோமே, பிரஜைகளுக்கு இல்லை எல்லாருக்கிட்டும் கேட்டுட்டு இவர் ராஜாவானால் சக்கல பிரஜைகளுக்கும் க்ஷேமம்ன்றது அவளுக்கு தெரியும்ன்றதுனால அவளுடைய அங்கீகாரத்தோட அதி அற்புதமா ராமர் பட்டாபிஷக்தனா ஆகி கோசலேந்திரனா ஆகின அந்த கோசலேந்திரன் அவதானக நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு ஒரே ஸ்லோகத்தில் அதி அற்புதமா சுகராமாயணம்னு பேர், இதுக்கு சம்ஷிப்த ராமாயணம்னு அதி அற்புதமான இந்த ராமாயணத்தை கொண்டு வந்து மேலே பல அவதாரங்கள் சொல்கிறார். அந்த வம்சத்தில் வந்த கதைகள் சொல்லிண்டு
பரசுராம அவதாரத்தை சொல்லி, புரூரவ சக்கரவர்த்தியோட அவருடைய கதையை சொல்லி, அவரும் மோட்சம் அடைஞ்சார் எப்படின்றதையும் எடுத்து சொல்லி, மேலே யயாதி முதலான யது வம்சத்தை எடுத்து சொல்லி, அந்த யயாதி வம்சத்தில் பல ராஜாக்கள்லாம் வந்தா, அதில் வசுதேவர் வந்தார். அந்த வசுதேவருக்கு கிருஷ்ணன் பிறந்தான், பலராமர் பிறந்தா. அவன் 2 பேரும் காராகிரகத்தில் இருந்ததுனால கோகுலம் போனான். கோகுலம் போயிட்டு பெரிய லீலைகள்லாம் நிறையா பண்ணான். வந்து கம்சனை வதம் பண்ணான். வதம் பண்ணி உக்ரசேன மகாராஜாவை உட்கார வச்சுட்டு ராஜ்யா சிம்மாசனத்தில் உட்கார வச்சா. வசுதேவர் தேவகியை விடுவிச்சா. எல்லாரும் சௌக்கியமாக இருந்தா அப்படின்னு அவருடைய அவதாரத்தை எடுத்து சொல்லி முடிச்சுட்டார் சுகர். நவமஸ்கந்தத்தில் கதை கேட்டுட்டு இருக்கான் பரீட்சித்து. அவனா எப்படி கதை கேட்குறான்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். அதி அற்புதமாக கதை கேட்டுட்டு இருக்கான். இவர் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறச்சே ஏதோ ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறார் போல் இருக்கு நம்ம தசமஸ்கந்தத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. கிருஷ்ணலீலைக்கு இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு சுகர் அப்படியே உட்காந்துட்டார் பேசாமல். பகீர்னு தான் நம்ம பரீட்சத்துக்கு. என்னடா நிறுத்திட்டார் இவர். நம்மளே ஏதாவது சினிமா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பாதி போயிட்டு இருக்கு, நல்லா மும்முரமாக போயிட்டு இருக்கு. இனிமேல் தான் கதையை ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் இருக்கிறதுலாம் ஏதோ கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு கதையே இப்போ தான் ஆரம்பிக்க போகிறது. அந்த இடத்துல வந்து சுபம் அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? பகீர்நாதம் என்னடா அது ஒன்றுமே புரியலேன்ட்டு அது மாதிரி சொல்கிறார். உடனே சுகரை பார்த்து இவர் கேட்குறார், கதிதோ வம்ச விஸ்தாரஹம் பவதா சோம சூரியயோः ராஜ்ஞாம் ச உபவம்ஸ்யானாம் சரிதம் பரமாத்புதம் அவதீர்ய யதோர்வம்சே பகவான் பூதபாவனः கிருதவான் ஞானி விஸ்வாத்மா தானிதோ வத விஸ்தராத் சொல்றார். அதி அற்புதமாக சொன்னேளே ஹே முனிவரே, நீங்கள் இத்தனை நேரம் சொல்லிட்டு வந்தேடே, இதெல்லாம் பரம அற்புதம். நன்னா இல்லைன்னு நான் ஒன்றும் சொல்லலை. எல்லாம் கேட்கறதுக்கு நன்னா தான் இருந்தது, அத்தனையும் யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்களும் சாரமான விஷயங்கள் தான். யாராவது துருவ சரித்திரத்தையோ பிரகலாத சரித்திரத்தையோ சாரம் இல்லைன்னு சொல்ல முடியும், அசாரம்னு சொல்லலை. அவர் சொல்கிறார், நீங்கள் இப்பேற்பட்ட பக்தாளுடைய கதைகள்லாம் சொல்லிட்டே வந்தாலே சாரம். உங்களுடைய அந்நிய அவதார கதைகள்லாம் சொல்லிட்டே வந்தாலே சாரதரம். நான் இப்போ சாரதமத்துக்கு வேண்டி நின்றுருக்கேன். நான் அப்பேற்பட்ட சாரத்துடைய உச்சக்கட்டம் அப்படின்னாலே கிருஷ்ணாவதாரம் தானே. அது மட்டும் இல்லை, இவன் பெருசா சொல்றான், எனக்கு பிதா மகாமே சமக்னே அமரஞ்சைஹி தேவவிரதாத்யாதிரதை திமிங்கிலைஹி துரத்தியம் கௌரவ சைன்யசாகரம் கிருத்வாதரன் வத்சபதம் யத்வா வீரியாணி தஸ்யாக்கல தேகபாஜாம் அந்தர்பஹி பூருஷகால ரூபைஹி பிரேட்சதோ மிருத்யம் தாமிருதம் ச மாயா மனுஷஸ்ய வதஸ்வ வித்வன். என்னுடைய பூர்வீகால ரட்சணம் பண்ணானே, அப்பேற்பட்ட திமிங்கலங்கள் மாதிரி இருக்கக்கூடிய கௌரவ சேனையை நிர்மூலமாக்கினானே குருக்ஷேத்திர யுத்தத்தில். அது மட்டுமில்லை, என்னுடைய அம்மாவுடைய கர்ப்பத்தில் புகுந்து என்னை காப்பாற்றினானே. இவனுடைய இந்த கதையை கேட்கணுன்றதுக்கு தான் நான் இத்தனை நேரம் உட்கார்ந்துருந்தேன் சொல்றார். அந்த இடத்துல நிவர்த்ததர்ஷைஹி உபகீயமானாத் பவோஷசாத் ஸ்ரோத்ர மனோவிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுபாதாத் குமான் வினா பசுக்நாத். இப்பேற்பட்ட இந்த கதையை நான் கேட்கணும் உட்கார்ந்துட்டு இருக்கேனே, இந்த கதை என்ன கொடுக்கும்னா நிவர்த்த தர்ஷைஹி உபகீயமானாத், நம்மளுடைய இந்த சம்சாரம் அப்படின்ற மோகத்தை நீக்கி அப்பேற்பட்ட அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சரித்திரங்கள் இவனுடைய சரித்திரங்கள். அது மட்டும் இல்லை, பவோஷதாது ஸ்ரோத்ர மனோபிராமாத்து, கேட்ட மாத்திரத்தில் குதூகலமாக இருக்கும். கிருஷ்ணனுடைய கதை நீங்கள் பார்த்தேன்னா லீலைகள்லாம் ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும். எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கதையை கேட்குற மாத்திரமாவது அட்லீஸ்ட் ஸ்ரோத்ர மனோபிராமாத்து கேட்ட மாத்திரம் அட்லீஸ்ட் அந்த 2 மணி நேரம் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பயம் எதுவுமே இருக்காது, பசி தாகம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கு. உத்தம ஸ்லோக குண அனுவாதாத்து, இந்த உத்தம ஸ்லோகனுடைய குணங்களை அவனுடைய லீலைகளை விஸ்தாரமாக கேட்கறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமே. கிருஷ்ண கதையை யார் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவா? வினா பசுக்நாத் என்றால் நான் அப்படி இத்தனை சண்டை போடணும் அந்த இடத்துல. நான் கோவதம் பண்ணணும். கோவதம் பண்ணவனுக்கு தான் கோபாலனுடைய சரித்திரம் கேட்கறதுக்கு பிடிக்காது. நான் என்ன கோவதம் பண்ணணும்? அப்பேற்பட்ட ராஜாவாக இருக்க, தர்மத்தை தானே பரிபாலனம் பண்ண, பக்தி பண்ணிட்டு தானே இருந்தேன். அவர் சொல்கிறார், சுகரை பார்த்து சண்டை போட்டானா சொல்கிறார், நான் இத்தனை நேரம் கொட்டாய் விட்டேனா, 4 நாள் எனக்கு கதை சொல்லிட்டுருக்கேன், தலையை சொல்லிச்சேனா, கம்பத்துக்கு போனேனா, கொஞ்சம் சேர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் தூங்கிட்டு வந்தேனா, ஆகாரம் பண்ணனா, ஒரு தீர்த்தமாவது எடுத்து போட்டுட்டேனா, ஏதாவது பண்ணனா, என்னை பார்த்து ஏன் நீங்கள் இந்த கதையை சொல்கிறத நிறுத்திட்டேள் அப்படின்னு அவர் சொன்னாராம். இல்லைடா, 4 நாளாக கதை சொல்லிட்டு இருக்கேன்,
உனக்கு கோபம் கொஞ்சம் அப்படி ஒரு திருஷ்ணா வந்திருக்கலாம், ஆரத்தி வந்திருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வருதுன்னா வாங்க ஒரு 4 மணி நேரம். இவர் சொல்கிறார், உங்களுக்கு வாங்கினா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துன்னு வாங்க, நீங்கள் வேணா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாங்க, நான் கதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சுக்கர் சொன்னாரா, இந்த மாதிரி ஒரு ஸ்ரோதாவுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காச்சு எனக்காச்சு வா கதை சொல்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சு இந்த இடத்துல வத விஸ்தராத்து இவரும் சொல்கிறார், கிம் பூயோ ஸ்ரோத்து மிச்சசி, கிம் பூயோ ஸ்ரோத்து மிச்சசின்னு அங்கங்கே திருப்பி நான் இன்னும் என்ன சொல்லணும், நான் இன்னும் என்ன சொல்லணும்னா வத விஸ்தராத்து விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படின்னு உடனே அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரோதாக்காக தான்ப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நேரம். அவர் சொல்கிறார், எடுத்த ஒருத்தர் ரொம்ப அதி அற்புதமாக சொல்கிறார், சம்யக்கு, ஆஹா பேஷ் அப்படின்ட்டு, சம்யக்கு அதி அற்புதம். இப்படின்னா ஒரு ஸ்ரோதா இருக்கணும் இல்லையா? எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாலும் எத்தனை மணிக்கு முடிக்க, எப்போ முடிக்க போகிறாரோ அப்படின்லாம் கேட்காம அழகாக கேட்க அஹோராத்திரம் சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடி. ஏற்பட்ட வக்தா இருந்தால் நம்மளாம் கேட்கலாம், அது வேற விஷயன்றது வச்சுக்கோங்க இல்லையா? சம்யக் விவசிதா புத்தி தவ ராஜர்ஷி சத்தம, அப்பேற்பட்ட சத்தமனான ராஜர்ஷியா நீங்க இருக்கணும். ஹே ராஜன்னு, அதனால தான் ராஜன்னு ஹே பரீட்சித்தே ராஜன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கார். வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதா நைஷ்டிகி ரதிஹி, அப்பேற்பட்ட வாசுதேவனுடைய கதையை கேட்கறச்சே பகவான் மேலே இருக்கக்கூடிய அந்த ரத்தின்றது இருக்கே, நைஷ்டிகி அப்படின்ற பதத்துக்கான அர்த்தம் என்னன்னா கொஞ்சம் கூட நீங்காம. நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லை இல்லையா? ஒரு கதை கேட்குறோம், 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆன உடனே அந்த ரத்தி கொஞ்சம் அப்படி கம்மியாயிடுது. இவனுக்கு அப்படி இல்லையா? பகவத் கதையை கேட்கறச்சே நைஷ்டிகி ரத்தி, அப்பேற்பட்ட ரத்தி உனக்கு இருக்கே. வாசுதேவ கதா பிரஷ்டஹ புருஷான் 3 குணானிஹி வக்திராம் பிருச்சகம் ஸ்ரோத்ரூதாது தத்பாத சலிலம் யதா, அப்பேற்பட்ட அவனுடைய ஒரு ஸ்மரணையிலேயே யாருக்கு எல்லா விதமான கிளேசங்களும் நீங்கிறதோ அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய கதையை உனக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கதை நம்மளுக்கெல்லாம் தெரியும். அப்பேற்பட்ட பூமி தேவி நேராக ஒரு தடவை பூமி பாரம் தாங்காமல் பிரம்மலோகம் போய் பிரம்மதேவர்கிட்ட முறையிடுறா, இந்த பூமியோடைய பாரம் என்னால் தாங்க முடியல. இதெல்லாம் 4 நாளாக பார்த்துட்டு இருக்கோம், அது கண்டினியூ ஆகுது. பாடங்கள் நிறையா இருக்குது, அப்பேற்பட்ட பாடங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு பாடமும் நம்மளாம் கற்றுண்டு மாற்றிக்கணும். பூமிக்கு யார் பாரம்? கம்சனா, வத்சாசுரனா, அகாசுரனா, பகாசுரனா, காலநேமியா, ஜராசந்தனா, இப்பேற்பட்டவாழ்லாமா அப்படின்னா எந்த க்ஷணம் ஒரு க்ஷணம் பகவன் நாமா சொல்லாதவா பூமிக்கு பாரம். அதனால பூமி பாரம்னா இந்த அசுரால் நினச்சிக்க வேண்டாம். எவ்வளவு க்ஷணங்கள் நம்ம பகவன் நாமா சொல்லலையோ, பகவத் ஸ்மரணை பண்ணலையோ அவ்வளவு க்ஷணங்கள் பூமிக்கு பாரம். அதனால தான் நம்ம காலங்காத்தால் எழுந்த உடனே ஹரிநாமத்தை 7 தடவை ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு நம்ம தரையில் படுத்துட்டு இருக்கோமோ, பாயில் படுத்துட்டு இருக்கோமோ, கட்டிலில் படுத்துட்டு இருக்கோமோ, ஆகாசத்தில் படுத்துட்டு இருக்கோமோ, காலை எடுத்து கீழே இப்படி பூமி மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தரத்தையை பிரார்த்தனை பண்ணிட்டு, ஹே அம்மா, நான் உனக்கு பாரமாயிடக்கூடாதுன்னு நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஒரு நாளும் காத்தால் இப்படி தான் எழுந்துக்கணும். அப்போ தான் நம்ம பூமிக்கு பாரம் ஆக மாட்டோம். அப்படின்றதுனால அந்த பூமி பாரம் குறையணும் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்துட்டா, கம்சாதிகள் மட்டும் இல்லை பாக்கி பேரும் வந்துட்டா, அந்த பூமி பாரம் குறையணும். நன்னா இதற்கான தத்துவங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கோ, ராமாவதாரம் பண்ணியாச்சு, நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம் பண்ணியாச்சு, இருந்தாலும் இன்னைக்கும் அந்த அவதாரங்களாம் குறை சொல்லலாம். அப்பேற்பட்ட அவதாரங்கள் முன்னாடி சொன்னோம், சாரம், சாரதரம், சாரதமம். இது சாரதமத்துக்கு சப்பு கொட்டின்னு இருக்கானா இவன் பரீட்சித்து. அப்படிதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், சாரத்துக்கு கேட்டுட்டான், சாரதரத்தை கேட்டுட்டான், சாரதமத்துக்கு சப்பு கொட்டின்னு இருக்கானா ஆக்சுவலி இல்லையா? அதனால் அந்த சாரதமம்ன்றது என்ன அப்படின்னால், இவ்வளவு கதைகள் இவ்வளவு லீலைகள் கிருஷ்ண கதை மட்டும் பாகவதத்தில் வரலை, அந்த கிருஷ்ணாவதாரம் நடக்கலை, அந்த லீலைகள் நடத்தப்படலை, அது இங்கெல்லாம் சொல்லப்படலை அப்படின்னால் நம்மளுடைய ஜீவன் என்ன கத்தி ஆறுது? இவ்வளோ நாமாவளி கிடச்சிருக்குமா? இவ்வளோ அஷ்டபதிகள் கிடச்சிருக்குமா? பட்டத்திரியால் நாராயணியை எழுதியிருக்க முடியுமா? சுகபிரம்ம மகரிஷியால் இப்பேற்பட்ட பாகவதத்தை எழுதியிருக்க முடியுமா? ஆழ்வார்களால் அப்பேற்பட்ட பாசுரங்கள்லாம் எழுதியிருக்க முடியுமா? லீலா சுக்கரால் அப்பேற்பட்ட கிருஷ்ணகர்ணாமிரதத்தை பண்ணியிருக்க முடியுமா? நாராயண தீர்த்தரால் தரங்கங்கள் எழுதியிருக்க முடியுமா? பிரம்மேந்தாள் பாடியிருக்க முடியுமா? ஒரு விஷயம் நம்ம பார்த்து சாதாரண நாமாவளியிலிருந்து ஸ்ரீ அண்ணாவுடைய பெரிய 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 கிரந்தங்கள் வரைக்கும் கிருஷ்ணாவதாரம் நடக்கலாம் வந்திருக்குமா? அதெல்லாம் வந்ததுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னால், இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம பூமிக்கு பாரம் ஆகலை. இதுதான் தத்துவம். இது
தத்துவம் என்ன அப்படின்னா கம்சனை அழிக்கிறது கிடையாது, அது இவனுடைய அவதார நோக்கமே கிடையாது. இவன் இவ்வளவு லீலைகள் பண்றான் அப்படின்னா நமக்காக. அப்போ வரக்கூடியவாள் இந்த கிருஷ்ண சரித்திரம் அழிஞ்சு போயிடுமா? 5000 வருஷம் ஆனதப்புறமும் இன்னும் குதூகலமா இருக்கு நம்மளுக்கு. பின்னாடி அப்படிதான் வரப்போறதுனால் இந்த பூமி இருக்கிற பர்யந்தம் கிருஷ்ண கதையையும் பகவத் அவதாரங்களையும் பாகவத அவதாரங்களையும் கேட்டு கேட்டு ரசிச்சு ரசிச்சு இருக்கிறவாள் பூமிக்கு பாரமாக மாட்டாள். அதுதான் அவதார நோக்கம், கிருஷ்ணாவதார நோக்கம். அதனால இந்த இடத்துல பூமி தேவி போன உடனே பிரம்மா போய் க்ஷீராப்தியில் போய் முறையிடுறார். பகவான் அதி அற்புதமாக சொல்றான், எனக்கும் அவதாரம் பண்ண வேண்டிய காலம் வந்துடுத்து. அந்த அவதார காலத்துக்கு நான் இந்த இடத்துல வசுதேவர் தேவகியோட புத்திரனா முத்ராநகரியில் வந்து தோன்றுவேன். என் வழியா உன்னுடைய பூமி பாரம் குறையும். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்தி சொல்லிக்கணும். சொல்லிட்டோம் இல்லையா, ராமாவதாரம் பூர்ணமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் பூர்ண அவதாரம் அப்படின்ட்டு. அது ரெண்டுத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா பாகவதமே சொல்றது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பாகவதமே சொல்றது பாக்கியெல்லாம் அவதாரமா பகவான் பண்ணான், இது தானே வந்தான். பகவானஸ்து கிருஷ்ணன் ஸ்வயம்னு சொல்லல, பகவான் தான் கிருஷ்ணனா வந்தான்னு சொல்லல, கிருஷ்ணன் தான் பகவான் அவன் வந்தான் அப்படி சொல்லியிருக்கா. இந்த இடத்துல சமஸ்கிருதத்தை எடுத்து விபக்தியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அர்த்தம் வரும்போது. அதனால சாட்சாத் பகவானே வந்தான். ஏன் வந்தான், எதுக்காக வந்தான்? பிருந்தாவன மகாத்மியத்திலும் அதுக்கான பல விவரணங்கள் கிடைக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாமுகமா பாகவதத்திலும் கிடைக்கிறது. பகவான் ரொம்ப இஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த அவதாரமாக இது. அவனுக்கே பிடிச்சி அவனே தான் இஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த அவதாரம். காரணம், யாரெல்லாம் தன்னுடைய சாமர்த்தியத்தையும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய அகங்காரத்தையும் தன்னுடைய சாதனா புத்தியும் விட்டு அறிவொன்றும் இல்லாம இருக்காளோ அவளோடலாம் சேர்ந்து சல்லாபம் பண்ணி அவளோட உறவாடி ராமாவதாரத்தில் கூட எட்ட நிற்க வச்சுட்டானான். தர்மாத்மா தர்மாத்மா தர்மாத்மான்னு சொல்லிட்டு அவனால் கிட்ட வந்து உறவாட முடியல. பகவான் அப்பேற்பட்ட காம்பீரியன், சர்வசக்தன், அப்பேற்பட்ட பரமமான வஸ்து. அந்த பரமமான வஸ்து அவருடைய பல குணங்கள்ல சுலபமா இருக்கக்கூடிய அந்த சர்வ சுலபன் அப்படின்றது அவனுக்கு பிடிச்சது. அவ்வளோ சுலபமா எல்லாருடையும் பழகணும் அப்படின்றதுக்காக இப்பேற்பட்ட அவதாரத்தை பண்ணானாம். பிருந்தாவன மகாத்மியத்தில் அழகா எடுத்து சொல்றார். கோலோக பிருந்தாவனத்தில் ராதை கிட்ட பேசுறார், தேவர்கள் கிட்ட எல்லாம் பேசுறார். அந்த இடத்துல சொல்றார், எனக்கு இந்த இடத்துல இந்த லீலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, அதை எனக்கு கீழே போய் பண்ணி பிற்காலத்துல எவ்வளவு பக்தாள் அந்த பாவத்தை எடுத்துட்டாலோ அவ எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பிடிச்சு எடுத்துட்ட அவதாரமா கிருஷ்ணாவதாரம். அதனால ரொம்ப அழகா அவனே தானே எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துக்கிறான். யாருக்கு பிறக்கணும், எங்க பிறக்கணும், எப்ப பிறக்கணும், யாரோடலாம் லீலை பண்ணணும், எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து 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 அங்கங்க தானே போட்டு 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 இந்தி பரியந்தம் பண்றான். யார் கதை கேட்கணும் அவன் தான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கான் இந்த இடத்துல. அந்த மாதிரி இன்னி தேதிக்கும் அதை பண்ணி அழகா அதி அற்புதமா அந்த லீலையை பண்ணணுன்றதுக்காக பகவான் கதை நம்மளுக்கு தெரியுன்றதுனால அந்த இடத்துக்கு போல. கம்சன் தேவகிக்கும் வசுதேவிக்கும் கல்யாணம் நடக்கிறது. கம்சன் அவளுக்கே தேவகியுடைய அண்ணா ஸ்தானம் இவனுக்கு. அதனால அவனே தேரை ஓட்டிட்டு போனான். அசரீதி கேட்கறது, யாரை கூட்டின்னு வரையோ அவளுடைய அஷ்டம் கர்ப்பத்தில் உனக்கு மிருத்யு அப்படின்னு உடனே அவளை உடனே தலையை வெட்டணும்னு நினைக்கிறான். வசுதேவர் சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி கடைசியில் தானம் அப்படின்றத எடுத்து கொடுத்து, உனக்கு நான் எல்லா குழந்தையும் கொடுத்து விடுறேன், நீ இவ்வளோ விட்டுடுன்றான். கொடுத்து விடுறான், சிறையில் போட்டுடுறான், காராகிரகத்தில் போட்டுடுறான். 6 குழந்தைகள் பிறக்கிறது. கல்லிடை மோதி அப்படின்றார் ஆழ்வார். அப்பேற்பட்ட கல்லுல மோதி 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 அவ எல்லாரையும் வதம் பண்றான். 7வது கர்ப்பம் ஆதிசேஷன். வழக்கமா பார்த்தேன்னா ஆதிசேஷன் நம்மளாம் அவன் சேஷி, பகவான்றவன் சேஷி. யாருக்கு கைங்கரியம் பண்ணப்படணுமோ அவன் சேஷி, யார் கைங்கரியம் பண்றாளோ அவள்லாம் சேஷன். அதுல ஆதிசேஷன் இவர் தான் முதல் சேஷன். நின்றால் மரவடியாம் அமர்ந்தால் சிங்காதனமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்றுட்டு தான் மரமா நிற்பாரான் ஆதிசேஷன். உட்காந்தானா சிங்கமா விசமாசமா உட்காடுறான், படுத்துட்டா படுக்கே ஆயிடுறாராம். ரங்கநாதர் எங்க போனாலும் போய் புஜன சைனத்தை பார்த்துடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அண்ணாக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராமாவதாரத்தில் லக்ஷ்மண சுவாமியா வந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு தோணித்தான், என்னுடைய அவதாரம் கொஞ்சம் பின்னாடி வந்துடுத்து, அந்த சில க்ஷணங்கள் ராமனுக்கு என்னால் கைங்கரியம் பண்ண முடியல. அதே மாதிரி ராமாவதாரத்துக்கு முன்னாடி சில க்ஷணங்கள் முன்னாடியே லக்ஷ்மணாவதாரம் முடிஞ்சிடுறது, சில க்ஷணங்கள் பண்ண முடியல. இந்த வாட்டி நான் முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின்ட்டாராம். தெரியல அவருக்கு பாவம், முந்தினானா அண்ணா ஆயிடுவார், அவருக்கு தான் இவர் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு
பிரதி உபகாரமாக பண்ணுறான பகவான். அவ்வளோ பண்ணியே எனக்கு குடாகேசனாக இருந்து 14 வருஷம் தூங்காமல் தன்னுடைய சுஜனங்கள் எல்லாத்தையும் முட்டுட்டு எனக்கே சரண சேவை பண்ணி எங்கே போனாலும் அப்பேற்பட்ட அந்த குடில்கள்லாம் அமைச்சு கொடுத்து என் கூடவே இருந்து பண்ணி நான் உனக்கு என்னன்னா பிரதி உபகாரம் பண்ணிட முடியும்? இந்த வாட்டி எனக்கு அண்ணாவாவா, உனக்கு நான் கால் பிடிச்சி விடுறேன். கிருஷ்ணாவதாரம் முழுக்க பலராமரை அண்ணா அண்ணா அண்ணான்னு மரியாதையோடு சொல்லி, அவர் பீமனை ஏற்றுக்கலைன்னா கூட அவர்கிட்ட சண்டை போட்டாலும் கூட மரியாதையாக சண்டை போட்டு சரண சேவை பண்ணி இருந்தான். அப்படின்றதுனால பலராமன் முன்னாடி வந்துட்டார். வசுதேவருக்கு ரோஹிணி அப்படின்னு இன்னொரு பத்தினி, நந்தகோபனுடைய சகோதரி அப்படின்றதுனால அவர் நந்தகோபனுடைய கிரகத்தில் இருக்கா, இவா காராகிரகத்தில் இருக்கிறதுனால அம்பாளை கூப்பிடுறா, மாயையை கூப்பிடுறார் பகவான். கூப்பிட்டு, ஹே என்னுடைய அவருடைய சக்தி தான் மாயை, நீ போய் அந்த 7வது கர்ப்பமா தேவகியுடைய திருவயத்தில் யார் இருக்காளோ அவளை ரோஹிணிய கர்ப்பத்துக்கு நீ எடுத்துட்டு போய் யசோதாக்கு நீ பிறந்து இங்க நீ வருவாயானால் உன்னை எல்லாரும் குமுதா சண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் வச்சு கொண்டாடுவா, உனக்கு எல்லா கோயில்களும் கட்டப்படும் அப்படின்ற ஒரு கட்டத்தை எடுத்து சொல்றார். உடனே அந்த இடத்துல இருந்து தேவி கிளம்பினான். இந்த பேர்லாம் தனக்கு வரணுன்றதுக்காகலாம் கிளம்பல, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பினான். பகவானும் அவதாரம் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருச்சு. பகவானுக்கு கர்ப்பவாசம் விடம்பனம் என்றார். விடம்பனம்னா அவர் காமிக்கப்படுறது, சத்தியம் கிடையாது. பகவானுக்கு கர்ப்பவாசம் விடம்பனம் அப்படின்றார். கௌசல்யாவுடைய கர்ப்பத்தில் ராமர் இல்லை, விடம்பனம் தான். அதே மாதிரி கபில மகாமுனிவர் பிறக்கச்சே தேவஹூதியோடைய கர்ப்பத்தில் அவர் இல்லை, கர்ப்பம் காண்பிக்கப்பட்டது. அதே மாதிரி அதித்தி அம்மாவுக்கு வாமனர் பிறக்கச்சே கிரகம் காண்பிக்கப்பட்டது. உத்தரகுமாரியோட கர்ப்பத்துக்குள்ள மட்டும்தான் போனால் ஏன் நம்ம பார்த்தோம். பரீட்சித்தென்ற பாகவதன் இருந்தால், பாகவதன் ஒருத்தர் இருந்தால் நான் கர்ப்பத்துக்குள்ள கூட இருப்பேன், பாகவதன்லாம் வைகுண்டத்துக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொன்னவன். அதனால இந்த இடத்துல தேவகி கர்ப்பத்தை விடம்பனம்னு சொல்றாங்க. கர்ப்பவாசம் விடம்பனம். தேவகி ஒரு அவருடைய தேஜஸ்ல கர்ப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த தேஜஸே அவ சர்வ குஹாஷய அப்படின்ட்டு சர்வ தேவர்களும் அவள்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கர்ப்பத்துக்கே தேவர்கள்லாம் ஒரு அதி அற்புதமான ஸ்துதி பண்றா. கர்ப்பஸ்துதின்னு பேருக்கு. அதில் தான் சத்யவிரதம் சத்யபரம் சத்தியம் சத்தியஸ்ய யோனம் மிகுந்த சத்தியே சத்தியஸ்ய சத்தியம் மிருத சத்தியநேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. சத்தியம்னாலே இவன் தான். எதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னான்னா, ஒரு க்ஷணம் கூட அந்த மாதிரி பண்ணி காட்ட போகிறதில்ல அவனுடைய அவதாரத்தில். அவ்வளோ புழுகு, அவ்வளோ பொய், அவ்வளோ மாயாஜாலம், அப்பேற்பட்ட லீலைகள், அப்பேற்பட்ட விஷமங்கள் அத்தனையும் பண்ணிட்டு அந்த இடத்துல சூச்சனம் பண்ணுறா தேவர்கள்லாம். இது எல்லாத்தையும் சாதாரணமாக நினைக்காத, அத்தனையும் சத்தியம். ஏனால் அப்பேற்பட்ட சத்திய விரதனவன், சத்தியத்தையே நிர்மாணித்தவன், சத்தியத்தை யோனும் சத்தியத்துக்கே இவன் தான். இவன் சத்தியம் இவன்கிட்ட இருந்து தான் வந்தது. அப்பேற்பட்ட சத்தியஸ்ய சத்தியம், அந்த சத்தியத்தை நேத்திரமா வச்சுருக்கான். அந்த சத்தியம் இவனுடைய ஆத்மா துவாம் சரணம் பிரபன்னாகா. இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுட்டு ஆக்கும் நம்ம கிருஷ்ணலீலை அனுபவிக்கணும். அந்த நேரத்தில் அவன் மேலே சொல்றா, நிறைய பேர் ஏ அந்நியே அரவிந்தாட்சா விமுக்தமானினக, நிறைய பேர் அவ சாதனம் பண்றான். சாதனம் பண்ணி தங்களெல்லாம் ஜீவன் முக்தர்கள் நினைச்சுக்கிறா. விமுக்தமானினக, அந்த மாதிரி யாராலையும் அவ சாதனத்தினால அடைஞ்சிட முடியாது. யாரால ஒன்று அடைய முடியும் அப்படின்னால் அதி அற்புதமா அந்த இடத்துல சொல்றார். ஹே ததானதே மாதவா தாவகாஹா பச்சித்து அப்படின்றார். ஹே மாதவா தாவகாஹா, நான் உன்னை சேர்ந்தவன்பா. எனக்கா ஒரு சாமர்த்தியமும் கிடையாது, எனக்கு கதை கூட கேட்க தெரியாது. கேட்கணும்னு நினச்சி உட்காந்தா கூட ரொம்ப தூக்கம் வரும், ஒரே கொட்டாயா வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறச்சே நீயா பார்த்து என்னை உத்தாரணம் பண்ணா உண்டு, என்னால் உத்தாரணம் ஆக முடியாதுன்னு இவருடைய காலில் உண்டு யார் பிரபத்தி பண்ணுறாளோ அவளை தான் தாவகான்னு எடுத்து சொல்கிறார். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல நிறுத்தி ஒரு பெரிய வியாக்கியானம் அதி அற்புதமாக பண்ணியிருப்பார். அவராலேயே பண்ண முடியும். அவர் சொல்கிறார், தவாஸ்மி ராகவா தவாஸ்மி கேசவா. அந்த இடத்துல ராமாயணத்திலும் இதை தான் சொன்னார். நான் உன்னை சேர்ந்தவன்னு மட்டும் நீ சொல்லிடுப்பா, நான் உன்னை சர்வத்தையும் பார்த்துக்கிறேன். நம்ம அதை தான் சொல்ல மாட்டேங்கிறோம். கார்த்தால் எழுந்து சாயந்தரம் வரைக்கும் நான் தான் பண்ணுறேன் ஒரு காஃபி போடுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுறேன்னு அப்பேற்பட்ட ஒரு அகங்காரத்தோடு பண்ணிட்டு பகவான் சொல்கிறான், தாவகா தவாஸ்மி ராகவான்னு சொல்லிடுறா, தவாஸ்மி கேசவான்னு சொல்லிடுறா, தவாஸ்மி மாதவான்னு சொல்லிடுறா, நான் உன்னை சேர்ந்தவன் சொல்லிடுறா, நீ உன்னை என்கிட்ட கொடுத்துடுறா. கொடுக்க மாட்டேன் அப்படின்றோம். அதெல்லாம் கொடுத்துட மாட்டேன். ஏன்? ஆமாம், நீ பாட்டுக்கு 1000 பக்தாள் இருக்கா, என்னை விட்டு போயிட்டேன்னா விட மாட்டேன்டா. நான் உன்னை கண்டிப்பாக அந்த மாதிரி 1000 பேர் சொல்கிறான்.
எல்லாரும் தான் வந்து சொல்கிறான் பார்த்துக்கிறேன் யாரும் பார்த்துக்கிறாளானே அப்படின்னா அவன் கதறான், உன்னை மட்டும் என்கிட்ட சொத்தா கொடுத்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அதை தான் பலிச்சக்கரவர்த்தி கிட்ட காமிச்சான். பலிச்சக்கரவர்த்தி ஆத்ம நிவேதனம் பண்ணி சர்வத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன், உன் இஷ்டம் அப்படின்னு விட்டோடனே அவனை என்னமா பார்த்துட்டான். தன்னுடைய சொத்துன்னு கொடுத்துட்டா என்னமா பார்த்துப்பான். நம்மளுக்கு அந்த பாவம் வரமாட்டேங்கிறது அப்படின்றதுனால இந்த இடத்துல மெனக்கட்டுட்டு சொல்றா தேவாள்லாம், ததானதே மாதவ தாவகா குச்சித்து. அப்பேற்பட்ட தாவகான்னு சொல்லிட்டா எல்லாரையும் ரட்சணம் பண்ணக்கூடியவனாச்சே. அப்பேற்பட்ட அந்த பகவான் பல லீலைகள் பல பல அவதாரங்கள் பண்றான், சேஷ்டிதைகள் பண்றான், பல நாமரூபங்கள் எடுத்துன்னு வரான். அது அத்தனையும் எதுக்காக பண்றான் அப்படின்னா, ஸ்ருண்வன் கிருணன் சம்ஸ்மரையன் சிந்தையன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே கிரியாசு யத்வத் சரணாரவிந்தயோ ஆவிஷ்ட சேதா ந பவாய கல்பதே. அப்பேற்பட்ட கதைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை கிரகணம் பண்ணிட்டு அதை கீர்த்தனம் பண்ணிட்டு ஸ்மரணம் பண்ணிட்டு அதை ஆலோசனை பண்ணிட்டு தன்னுடைய மூச்சு காத்து மாதிரி பகவத் கதை, பகவத் குணம், பகவத் நாமம், பகவத் வர்ணனம், பகவத் சேஷ்டத்தன்னு இருக்கவாளுக்கு இவன் என்ன பண்றான்னா, ஆவிஷ்ட சேதாக தன்னை விட்டு நீங்காத சித்தத்தை அவளுக்கு கொடுத்துட்டு ந பவாய கல்பத்தே, அவளுக்கு மோட்சன்றதை கொடுத்துட்டு இன்னொரு ஜென்மா கிடையாது அப்படின்னு ஆக்கிறதுனால, ஹே பகவானே உன்கிட்ட இந்த மாதிரி சரணாகதி பண்ணாம போய் வேற என்ன பிரயோஜனம். இது தேவர்கள் நம்மளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். தர்பஸ்துதின்னு பேர். இந்த ஸ்துதியெல்லாம் அழகா பகவான் கேட்டுண்டு அந்த மாதிரியே யாரெல்லாம் வராளோ அவளுக்கெல்லாம் ரட்சணம் கொடுக்குறேன்னு அபயம் கொடுக்குறான். அவன் பிறக்கிற தருணம் வந்துடுத்து. ஆவணி மாசம், ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, நடு நிசி. அஷ்டமி அன்னைக்கு எப்படி இருப்பான் சந்திரன்? பாதி நேரத்துக்கு தான் வருவான் இல்லையா, வரதே 1 மணிக்கு மேலே தான் வருவான், பாதியாக தான் இருப்பான். இந்த இடத்துல பூர்ண சந்திரன்றார் சுகர். அந்த இடத்துல அப்பேற்பட்ட ஆவணி மாதம் கரபுரண்டு ஓடணும் யமுனை. இவன் பிறக்கிற நேரம், பின்னாடி தான் கரபுரண்டு ஓடுறான், இப்போ இல்லை. பிறக்கிற நேரத்தில் மந்தம் மந்தம்னு அழகா அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. புஷ்பங்கள், லதா விரட்சங்கள்லாம் அப்படியே புஷ்பங்களால் பூத்து குலுங்கிறது. பழங்கள் கொடுக்கக்கூடிய விரட்சங்கள்லாம் அந்த பழம் ரச கனமாக தொங்கின்னு இருக்கு. முனிவர்கள் எல்லாருக்கும் அவளுக்கு அனிரச்சனீயமான ஒரு சாந்தி ஏற்படுறது. தஸ்யுக்கள் அசுரர்களுக்கு எல்லாரும் பகீர் 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 பகீர்றது. அப்பேற்பட்ட பிராமணர்களுக்கும் கோக்களுக்கும் என்னை ரட்சணம் பண்ணக்கூடிய அந்த கோவிந்தன் வரப்போறான்றது மனசுல தெரிஞ்சிடுறது. சகல கிரகங்களும் அது அது தன்னுடைய சுபஸ்தானத்தில் போய் நின்றுட்டு இருக்கு. ராமாவதார காலத்திலையும் பண்ணித்து இது எல்லாத்தையும். ஏன் அப்படின்னா அழகாசியமா சொல்லுவா ஆச்சாரியாள்லாம், இவனுக்கு பிறக்கிற நேரத்தை வச்சு ஜாதகம் கணிப்பா, கட்டம் போடுவா. அப்போ இந்த ராகு ஒழுங்காவே இல்லை, புத்தியே இல்லை பாரு அவனுக்குன்னு என்னை யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிரகமும் நினச்சிதான் தன்னுடைய ரொம்ப அதி அற்புதமான சௌக்கியமான ஸ்திதியில் போய் இருந்துதான். அதனால தான் ராமருடைய ஜாதகமும் கிருஷ்ணனுடைய ஜாதகமும் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாம் போய் அது நின்றுட்டு தான். சகல தேவதைகளும் ஆனந்தப்பட்டாளாம். அப்பேற்பட்ட நரர்களுக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுதான், தர்மிஷ்டர்களுக்கெல்லாம் ஆனந்தம் ஏற்பட்டுதான். சர்வ பிரகிருத்தின் ஆனந்தமயமா குதூகலமா. நேத்திக்கே சொன்னோம் பாராயண கட்டத்தில், நரசிம்மாவதாரம் ராமாவதாரம் இது வரைக்கும் தான் அழுக நம்மளுக்கெல்லாம். ஐயோ இப்படி இல்லையே இப்படி தர்மாத்மா அவர்களை கிட்ட போங்களுக்கு கிருஷ்ணாவதாரம் வந்துட்டுனா குதூகலம் தான். அந்த மாதிரி ஒரு வசந்த ருத்துவில் அதி அற்புதமான குதூகல நேரத்தில் எல்லாம் அவ்வளோ க்ஷேமமாக மங்களகரமாக இருக்கிற ஸ்திதியில் பகவான் அதி அற்புதமாக அந்த இடத்துல தோன்றினான். பிறந்தான்னு சொல்ல, தோன்றினான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான ஸ்லோகம் நிஷீதே. நிஷீதே தமவுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயः ஆவிராசீத் யதா பிராச்யம் திஷீந்திருவ புஷ்கலः. மாமா ஒரு புஷ்பம் எடுத்து போட்டுடலாம், ஒரு ஆரத்தி காமிச்சுடலாம். அதி அற்புதமான அந்த ஒரு மங்களகரமான ஒரு ஸ்திதியில் உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே. அப்பேற்பட்ட தேவக்கியாம் தேவரூபிணியாக இருக்காளாம். சர்வ தேவ விஷ்ணு சர்வ குஹாசயன்னு இருக்காளாம். அந்த இடத்துல ஆவிராசீத் தோன்றினான் அந்த பகவான் அப்படின்றத அதி அற்புதமாக எடுத்து கொடுக்கிறார். அந்த பகவான் எப்படி இருந்தான் அப்படின்ற வர்ணனை அடுத்த 2 ஸ்லோகத்தில் வருது. அதை நம்ம அந்த ஸ்லோகமாகவும் அனுபவிக்கலாம். அதி அற்புதமாக இதை கோவிந்த சதகத்தில் ஸ்ரீ அண்ணா அனுபவிச்சிருக்கார். அந்த அனுபவத்தையும் எடுத்துக்கலாம். தமத்புதம் பாலதாம்
ஸ்ரீ அண்ணா அழகான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல எடுத்து சொன்னார். எதுக்காக இந்த அவதாரம் பண்ணான் அப்படின்னா, கிருப்பையினால் அவதாரம் பண்ணான். அந்த கிருப்பை இல்லைனால் இப்பேற்பட்ட ஒரு அவதாரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? கிருஷ்ணா 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 கதறி உருகி குதூகலப்பட்டு அவனை அடைய முடியுமா? அதனால கிருப்பையா அப்படின்றார். நிஜஜன பக்த ஆசிரித்த, அப்பேற்பட்ட நிஜ பக்தாளா ஆசிரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அவதாரம் அப்படின்றத பண்ணார். பிரேமிக்க பிரேமிக்க பக்த மண்டலார்ச்சித்த, அப்பேற்பட்ட பிரேம பக்தி பண்ற வாழ்வையும் ஆசிரியமாக இவர் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் பண்ணார்ன்றதுனால இவருடைய அவதார ரகசியங்கள்லாம் ஸ்ரீ அண்ணா அழகா இந்த இடத்துல சுலபமான லாவண்யமான பதத்தில் எடுத்து கொடுக்குறாரு நம்மளுக்கு. அப்பேற்பட்ட அந்த பகவான் பிறக்கிறான், அவன் பார்த்தா எப்படி இருக்கான் அப்படின்னா, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம். அற்புதம் பாலகம் அப்படின்றார். ஏன் அற்புதம் பாலகம் அப்படின்னா, எல்லா குழந்தையும் பிறக்கறச்சே 2 கையோட பிறக்கும், இவன் 4 கையோட பிறந்தானா. அற்புதம் பாலகம். எல்லா குழந்தையும் பிறந்த உடனே ஒரு வீல்னு அழும், இவன் சிரிச்சுட்டே அழகா பிறந்ததுனால அற்புதம் பாலகம். குழந்தையெல்லாம் அப்படியே பிறந்த உடனே கண்ணு கூட திறக்காத சொல்லிச்சு பிடிச்சி எல்லாம் கட்டிட்டு இருக்கோம். பிறந்த உடனே இப்படி முடிச்சு பார்க்கறானா, அம்புஜேக்ஷணம். அதனால அற்புத பாலகம். அம்புஜா அப்படின்னா தரத்தின்னு அர்த்தம், இந்த பூமாதேவின்னு அர்த்தம். நான் உன்னை ரட்சிக்க வந்துட்டேன் அப்படின்னு எடுத்த உடனே அவளுக்கு கண் காட்டுறானா, அம்புஜேக்ஷணம் அற்புதம் பாலகம். அம்புஜானா மகாலட்சுமின்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. அதனால அவன் அங்கிருந்து கிளம்புறானா. ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார், நீ இன்னும் எதுக்காக இங்க உட்காந்துருக்க, போய் அந்த இடத்துல பீஷ்மக மகாராஜோட புத்திரியா போய் பிறந்துக்கும் அப்படின்னு அவளையும் தள்ளி விட்டு அம்புஜேக்ஷணம். அதனால அற்புத பாலகம். எல்லாரும் பிறந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு வருவாளா, வந்த அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிப்பா. ஸ்ரீவத்ச லக்ஷ்மம், ஸ்ரீவத்ச மறுவோடையே பிறக்கிறானா, அதனால அற்புதம் பாலகம். கலசோபி கௌஸ்துபம், அப்பேற்பட்ட கௌஸ்துபமணி அவனுக்கு பிறக்கத்திலே கழுத்துல தொங்குறதுனால அற்புதம் பாலகம். பிறந்தவனே ஒரு அருணாக்காரி கூட இருக்காது, வந்த அப்புறம் தான் இத்தனோடு எல்லாத்தையும் கட்டி விடணும். இந்த இடத்துல பீதாம்பரம், அதனால அற்புத பாலகம். சாந்திர பயோத சோபகம் மார வைடூரிய கிரீட்ட குண்டல துஜா பரிஷ்வக்த சஹசிர குந்தலம், இப்பேற்பட்ட ஆபரணம் எல்லாத்தையும் போட்டு பிறக்கிறதுனால அற்புதம் பாலகம். விரோச்சமானம் வசுதேவ ஐட்சத, அப்பேற்பட்ட வசுதேவரை பார்த்து கவலைப்படாத, எல்லா துக்கத்தையும் தீர்க்கிறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுனால அற்புத பாலகம். தெரியும் அவனுடைய அம்மா அப்பா உடனே அந்த இடத்துல இருந்து காராகிரகத்தில் இருக்கா, அவளுக்கு எந்த விதமான ஒரு வசதியும் கிடையாது, தனக்கு ஒரு கிலுகிலுப்பை கூட வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்றதுனால அந்த இடத்துல கிலுகிலுப்பே எடுத்துன்னு வந்துதான், சக்கரம் தான் அந்த இடத்துல கிலுகிலுப்பு. அதனால அற்புதம் பாலகம். எங்கேயாவது கம்சன் அங்கிருந்து வந்தான்னால் அவன் அப்பயே ஒரு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவலம்பனம் பண்ணி எடுத்துட்டு வந்துதான், அந்த கதையை இப்படி தூக்கிட்டு வந்துதான், இப்படி வச்சுட்டு வரல, இப்படி தூக்கிட்டு வந்துதான். அதனால அற்புத பாலகம். குழந்தை பிறந்த உடனேவே எல்லா அம்மாவையும் பார்த்து வீல்னு அழும். இது அவன் அம்மா அப்பாவை பார்த்து பேச போறது, எடுத்த உடனே பேச போறது. நான் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிருஷ்டிகற்பனா நீங்க இருக்கிறச்சே அப்படி வந்தேன், பின்னாடி அதிதிக்கும் காஷ்யபருக்கும் நீங்களா இருக்கிறச்சே நான் உனக்கு வாமனனா பிறந்தேன், இப்போ உங்களுக்கு கிருஷ்ணனா பிறந்திருக்கேன் பேச போறது. அதனால அற்புத பாலகம். இந்த குழந்தையும் பின்னாடி வளர்ந்துதான் அவள் அப்பாக்கெல்லாம் இதை பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி, இது பிறந்த உடனே சொல்றதா தர்ஹிமாம் கோகுலம் சொல்ல போறது, எடுத்த உடனே போய் அங்கே கொண்டு விட்டுட்டுன்னு சொல்ல போறது. அதனால அற்புதம் பாலகம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 விதமான பாவங்கள் இருக்கு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அது எல்லா பாவத்துக்கும் வசத்தியான பாவம் ஒன்று சொல்றார். பின்னாடி எப்பேற்பட்ட பக்தாள் யாரெல்லாம் வராளோ அந்த பக்தாளுக்கெல்லாம், உத்தம பக்தாளுக்கெல்லாம் உணவு நீர் வாயு எதுவும் இல்லாம, அந்நிய சிந்தனை இல்லாம இவனே ஜீவனமா இருக்க போறான்றதுனால அற்புத பாலகம். அற்புத பாலகம் அப்படின்றதுக்கு இதுதான் அத்தாட்சி. உத்தம பக்தாள்லாம் பார்த்தா கிருஷ்ணன் அப்படின்ட்டா அவளுக்கு கும்பகம் பண்ணி நிற்பா, வேற விஷயம் ஓடாது. அப்பேற்பட்ட அவளுக்கு இவன் தான் ஜீவனமே. ஜீவனே நிதனத்தின் ராதாகிருஷ்ணம் கதிர்மம அப்படின்னு இருக்கக்கூடியவா. இவ்வளவும் சேர்ந்ததுனால தமத்புதம் அற்புதம் பாலகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வசுதேவரை பார்த்து சொல்றான், தர்ஹிமாம் கோகுலம், நெய்ய கவலைப்படாதீங்கோ, என்னை கோகுலத்தில் கொண்டு போய் விட்டுடுங்கோ.
அப்படின்னு சொல்கிறார். வசுதேவரும் போகிறா. யமுனை அப்படியே கரபுரண்டு ஓடுறது. இத்தனை நேரம் மந்தம் மந்தம்னு வந்தவோ, ஏன்னா இவனுடைய பாதத்தை தொடரணுமா, அது வசுதேவருக்கு தெரியும். பயப்படலை. ஆதிசேஷன் கொடைப்பிடிக்கிறான். அந்த இடத்துல போகிறா. போய் யசோதாவுடைய கிரகத்தில் கொண்டு போய் நந்தகோபுர கிரகத்தில் விட்டுடுறா. அங்கே ஒரு பொன் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. எல்லாரும் தூங்க வச்சது யாரு அப்படின்னா, அந்த காராகிரகத்தில் தான் இருந்தா. அவளும் தூங்கிட்டான். இங்கே இவாளும் தூங்கிட்டான். தூங்க வச்சது யாருன்னா, அங்கே பிறந்திருக்கிறவோ மாயை அம்பாள் பிறந்துட்டா. எல்லாரும் இங்கே இந்த யமுனைக்கு இந்த பக்கமும் தூங்க வச்சுட்டா, அந்த பக்கமும் தூங்க வச்சுட்டா. எல்லாரும் தூங்க வச்சதுனால அந்த இடத்துல அவளை கொண்டு விட்டுட்டு அப்படியே அந்த அந்த வசுதேவரை பார்க்கறான் கிருஷ்ணன். அவர் விட்டு இந்த பேர்பட்ட குழந்தைய விட்டு வரதுக்கு தோணுமா? வசுதேவரை பார்க்கறானா. எப்படி ராமர் சீதாவை பிரியறதுக்கு முன்னாடி அந்த மாரீச்சந்திரவன் வந்தவனே மாயமான்னு தெரிஞ்சு, ரெண்டு பேருக்கும் தெரியாதானே, ராமருக்கும் தெரியும் சீதைக்கும் தெரியும், இதெல்லாம் லீலா மாத்திரமேன்னு தெரியும். அந்த இடத்துல எனக்கு அந்த மாயமான் வேணும்னு அடம் பிடிச்ச உடனேவே அவர் அவ்வளோ தூரம் போயிட்டு தூரத்திலிருந்து ஒரு திரும்பி பார்க்குறார். அவர் மறுபடியும் வந்து இவளை உதாரணம் பண்ணிட்டு போகிற வரைக்கும் அந்த பார்வை தான் இவளுக்கு ஜீவனம். அந்த மாதிரி வசுதேவர் ஒரு பார்வை பார்க்குறான். வசுதேவ ஐக்ஷதன்னு முன்னாடி சொன்னது இங்கே சத்தியமாச்சு. அந்த வசுதேவருக்கு நான் இன்னும் வரத்துக்கு 14 வருஷம் ஆகும், அது வரைக்கும் இதான் ஜீவனம் அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி அனுப்புகிறான். வசுதேவர் திரும்பி வரார். திரும்பி வந்து எல்லா விலங்குகள்லாம் பூட்டிக்கிறது. காளி கத்தல் கத்தினாலாம் ஒருத்தி. ஏன்னா காளியாச்சு, காளி மாதிரி கத்தினாலாம். கம்சன் ஓடி வந்தான். இவளையும் எடுத்து அப்பேற்பட்ட கல்லில் மோதுறதுக்காக அவனுடைய பழக்கமே என்னன்னா, காலை பிடிச்சி இப்படி போடுவான். அம்பாளுடைய காலை பிடிக்கிறான், கெஞ்சரா. தேவகி பொன் குழந்தம்மா, ஏதோ தேவர்கள் அசரீரெல்லாம் தப்பா சொல்லி எடுத்து விட்டுடு அண்ணா, பெண் குழந்தை உன்னை என்ன பண்ண போறது அப்படின்றா. அவன் கேட்கல. காலை பிடிச்சவனே சரணாகத வச்சு, காலை பிடிச்சவனே சரணாகதம் கொடுத்துட்டா. ஹே கம்சா, உந்த கொள்றதுக்கு எங்கள் அண்ணாலாம் ஒன்றும் வர வேண்டிய அவசியம் கிடையாது, நானே போகிறோம். இருந்தாலும் சங்கல்பம் அங்கே இருக்கு, நீயோ என் காலை பிடிச்சிட்ட, ஒழுங்கா இரு அப்படின்னு அவனை பயமுறுத்திட்டு போனான். இந்த இடத்துல வந்தார் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் காத்தால பொழுது புலர்றது. கோகுலத்தில் பொழுது புலர்ந்தால் அந்த இடத்துல எல்லாரும் பார்க்குறான். முந்தின நாள் எல்லாரும் யசோதா கர்ப்பவதியாக இருக்கான்றது தெரியும். நந்தகோபனும் யசோதாவும் கோகுலத்துடைய ராஜா ராணி மட்டும் இல்லை, அம்மா அப்பா அவளுடைய பாதுகாவலர் எல்லாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அந்யோன்ய பாவம். ராஜா பிரஜா என்ற பாவமே கிடையாது. அறிவு இல்லாத இடத்துல இதெல்லாம் இருக்கும். அறிவு இருந்தால் தான் பாக்கி பிரச்சனை இல்லை. கோபி பாவத்திலிருந்து ஒரு க்ஷணத்திலையும் ஒரு லீலையிலையும் கற்றுக்க வேண்டியது அறிவை விடு, அறிவு வேண்டாம், தள்ளி விட்டுடாது அப்படின்றது தான். எனக்கு இது தெரியும் அது தெரியும், இது பண்ண முடியும் அது பண்ண முடியும் விட்டாதான் கஷ்டம் கிடைப்பான். அதனால அந்த அறிவு இல்லைன்றதுனாலே அப்பேற்பட்ட பிரேம பாவம் அவன் எல்லாருக்கும். அதனால யசோதைக்கு பிறந்த குழந்தை தன் குழந்தை அப்படின்னு எல்லாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அதி அற்புதமான பாவம். எப்போ பிறக்க போகிறதுன்னு பார்த்துட்டு இருந்தா. முந்தின நாள் எல்லாரும் கண்கொட்டு பார்த்துட்டு இருந்தா. மாயை வந்தனால தூங்கி போயிட்டான். கார்த்தால எழுந்த உடனே அந்த இடத்துல இது அழகா எல்லாரையும் முடிச்சு, வீலெல்லாம் கத்தலை, முழிச்சு பார்க்கறது. உடனே இவாளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அறிவடைந்தனர் ஆயிரேனார். என்ன ஆச்சு கோகுலத்துனா, ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார், நாடுவார் நம்பினான் எங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆட்பாடியே. என்ன பண்றதுன்னு தெரியலையா. ஓடி போறாளாம். அந்த இடத்துல அப்படியே தவால்னு உணராளாம். உகந்து ஆலிப்பார். அந்த நம்பிரான் எங்க இருக்கான்னு கேட்கிறார். அங்கிருந்து ஒரு கோபி வரா. யசோதைக்கு குழந்தை பிறந்துட்டாமே பார்த்தேன், நான் பார்த்தேன்டி. என்ன குழந்தை? ஆண் குழந்தை. முழிச்சு பார்க்கறது தெரியுமா, என்ன 12 மணிக்கு வந்து பேச சொல்றது அப்படின்றா. இன்னொருத்தி அங்கிருந்து வந்து இது வந்து என்ன வம்பு கழுத்தையோ பாரு, நாளைக்கு எனக்கு வெண்டை கொடுக்கலாம், என்ன பண்ற பாரு அப்படின்றதான். ஒவ்வொருத்தர்கிட்டும் ஒரு பாவத்தை கிருஷ்ணன் அப்பயே வரவாட ஆரம்பிச்சு. என்னென்ன பாவம் தான், யாருக்கு என்னென்ன பாவம் இருந்தோ அந்தந்த பாவத்தில் மாதாவா வந்தவர்களுக்கு இந்த இடத்துல பிள்ளையா கொடுத்தான். யாருக்கு வாத்சல்யமா இருக்கிறதோ வாத்சல்யத்தை எடுத்துட்டான். யாருக்கு இவன் நாயகனா இருக்கணும் நாயகனா இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த பாவத்துல வந்தாலோ பண்றா. அந்த இடத்துல எல்லாரும் யசோதைக்கு புள்ள குழந்தை பிறந்துடுத்துன்னு ஒரே ஒரு பாட்டி மட்டும் அந்த இடத்துல பொன் குழந்தடி நான் பார்த்தேன்டி. அவதான் பிரதம பார்த்த பாட்டி. அவளுக்கு நடந்தது தெரியும் இல்லையா. அவளையும் தூங்க வச்சுட்டான் மாயா, அது வேற விஷயம். இருந்தாலும் பொன் குழந்தை சும்மா இருங்க பாட்டி, உங்களுக்கு யசோதை மேல பொறாம, அவனுக்கு புள்ள குழந்தை மாதிரி தான், உங்களுக்கு என்ன வந்தது
சும்மா தப்பு தப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை மடக்கி அப்பேற்பட்ட அவர்கள்லாம் உடனே அந்த இடத்துல இருந்து வந்து கோபால் 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 சொல்லிட்டு வெண்ணையும் தயிரையும் பாலையும் ஒருத்தர் மேலே ஊற்றி வீசி எழுந்து உரியை முற்றத்து உருற்றி நின்றாடுவார், நறுனை பால் தேர் நன்றாக தூவார், செரிமன் கூந்தல் அவிழ்ந்து தெளித்தெங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. பெரியாழ்வாருடைய பாவம் அந்த இடத்துல அறிவு ஒழிச்சுட்டாங்க. அதனாலேயே அவளால் அப்பேற்பட்ட அந்த 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 பாவத்தால் அவளால் அதை அனுபவிக்க முடிஞ்சுது. இன்னைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா மன்னார்குடியில் ராஜகோபாலன் கிட்ட இதை பார்க்கலாம். அந்த இடத்துல அவனுடைய ஜனோத்சவத்தும் போது கோபால் 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 சொல்லிட்டு இத்தினோண்டு வெண்ணெயை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசிட்டு பால் தயிர் எல்லாத்தையும் வீசிட்டு இன்னைக்கும் இதை கிருஷ்ண பக்தாள் கிட்ட பிருந்தாவனத்தில் பார்க்கலாம், மன்னார்குடியில் பார்க்கலாம், அப்பேற்பட்ட கிருஷ்ண கஷேத்திரத்திலாம் பார்க்கலாம். இன்னைக்கும் நம்மளும் கோபியராக ஆகலாம், கிருஷ்ணனை அனுபவிக்க முடியும் 3 நாள். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி யசோதைக்கு ஒரு அப்பேற்பட்ட ஒரு பாவத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். அவனா வளர்றான், அவனோட விஷங்கள்லாம் வளர்றது, அவனோட விஷங்கள்லாம் ஒன்றா வளர்றது. அந்த நேரத்தில் ரொம்ப அதி அற்புதமான பாவங்கள் எடுத்து சொல்கிறார். அங்கே இருக்கிற கோபியர்கள் அத்தனை பேரும் தாய்மார்கள் ஆயிட்டோம். ஸ்திரீகளுக்கே தெரிந்த விஷயம், ஒரு வாத்சல்யம், குழந்தை பிறக்கிற வாத்சல்யம் இருந்தால் தான் ஸ்தன்யத்தில் பால் சுரக்கும். இவ எல்லாருக்கும் சுரந்ததுன்னா என்ன அர்த்தம்? பெரியாழ்வார் சொல்கிற இடத்துல கொண்டு போவான் வந்து நின்றார் அப்படின்ற. ஒவ்வொருத்தரும் வந்து நிற்பாளாம் யசோதை கிட்டக்க. ஏ யசோதே, நீ கொடுத்து முடிச்சிட்டியா, நான் கொடுக்கணும், நீ கொடுத்து முடிச்சியா, அவனுக்கு கொடுத்துருவாளாம். இந்த கோபியர்களுடைய விசால புத்தி இருக்கு. கிருஷ்ணன் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிப்பா. இன்னைக்கும் அதை போய் நம்ம பிருந்தாவனத்திலேயோ துவாரகையிலையோ பார்க்கலாம், இன்னைக்கும் பார்க்கலாம். துவாரகையில் இங்கே பார்த்தோன்னா விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது அந்த இடத்துல காலங்கார்த்தால அவள் பண்ணுறது மங்களாதர்ஷன்னு சொல்லுவாள். காலங்கார்த்தால மங்களாதர்ஷன் பார்த்தேன்னா அந்த மத்தியானம்லாம் எப்படி இருப்பானோ தெரியாது கிருஷ்ணன். அந்த கார்த்தால தர்ஷனத்துக்கு 6-6:30 மணிக்கு போனோம்னால் எள்ளு போடுறதுக்கு இடம் இருக்காது, கடுகு போடுறதுக்கு இடம் இருக்காது. கோவிலில் சுற்றி பத்து இருக்கிற அத்தனை கிராமங்கள் இருக்கிற தடி முண்டாசெல்லாம் கட்டின்னு வந்து நிற்பா. இன்றைக்கும் பார்க்கலாம் அதை. நம்ம அங்கேருந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவளை மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா? மடிச்சார்லாம் கட்டிட்டு, வேஷ்டிலாம் அழகாக இதெல்லாத்தையும் கட்டி, பஞ்சகச்செல்லாம் கட்டிட்டு, நெத்திக்கெல்லாம் கட்டிட்டு அப்படி போய் நிற்போம் இல்லையா? நம்மளாம் தப்பு இல்லை, அப்படி தான். அது நம்மளுடைய பாவம், அது அவளுடைய பாவம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்மளை பார்த்தவனே வெளியூர்காரன்னு தெரிஞ்சிடும் அவன். அதுக்காக சொல்கிறேன், இது நம்ம கோஷ்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். மெனக்கட்டுன்னு நம்ம கையை பிடிச்சி கொண்டு என் கிருஷ்ணனை நீங்கள் அனுபவிங்க, நாங்கள் தினம் அனுபவிக்கிறோம், என் கிருஷ்ணன் நீங்கள் அனுபவிக்க எப்படி இருக்கான் பாருங்கோ அப்படின்னுவா. கோபியர்களுடைய பாவம்னால் என் கிருஷ்ணனை எல்லாரும் அனுபவிக்கணும். அவன் ஒரு குழந்தை, அப்படி திரைய விளக்கிறவனே நம்மளாம் இந்த இடத்துல விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்படியே ஆரத்தி காமிப்பாங்க. எல்லாமே எல்லா பாவம் வசத்தியான பாவம் தான். இந்த பாவங்களுக்குள்ள தாரதமியம் சொல்லலை, பாவம் வித்தியாசமாக இருக்கிறது சொல்லலை. நம்மளாம் அப்படியே ஆரத்தி காட்டுவோம், அப்படியே பாட்டினா அப்படியே நாராயணா 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 கிருஷ்ணா கணத்தில் போட்டுவோம். இவன் என்ன தெரியுமா பண்ணுவா? ஹே நந்தலாலா, ஹே ரன்சோட்ராயா, ஹே கிரிதரா, ஹே கோபாலான்னு இப்படி சொடுக்குவான். இன்னைக்கும் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் வாத்சல்யம்னு பேர். அப்பேற்பட்ட அவன் அந்த மாதிரி எல்லாரும் கொண்டு போவான் வந்து நின்றான். அப்படி நிற்கிறதுனால கம்சன் அந்த இடத்துல பார்த்தான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கும் ஒரு க்ஷணம் புத்தி நல்லா வந்துதான். ஏன்னா அம்பாள் தரிசனம் கடாட்சம் ஏற்பட்டது, இவாளை உற்றுலான்னு நினச்சான். அவனுக்கு அப்பேற்பட்ட மந்திரிகள், ரொம்ப உயர்ந்த புத்திமான்கள், அகாசுரன், பகாசுரன், திருநாவர்த்தன், காலநேமி, ஜராசந்தன், இவாள்லாம் தான் அப்பேற்பட்ட மந்திரிகள், அப்பேற்பட்ட மந்திரி சபை. இன்றைக்கும் அந்த மாதிரி மந்திரி சபை இருக்குது, இது விட்டுடுங்க. அந்த மாதிரி மந்திரி சபையில் இருக்கிறச்சு அவள்லாம் சொல்கிறா, எல்லா குழந்தையும் வதம் பண்ணிடலாம். யாரெல்லாம் வதம் பண்ணுறது? இது எப்போ பிறந்தது, எங்கே பிறந்ததுன்னே தெரியலையே. பிறந்ததுன்னு தெரியறதோ இல்லையோ சொல்கிறா, பிறந்ததுன்னு தெரியறதோ இல்லையோ. என்ன மிஞ்சி போனால் 3 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கோம், 6 நாள் முன்னாடி பிறந்திருக்கோம். செய்தி சொல்லி அனுப்புவோம், எல்லா திசையிலையும் நம்மளுடைய அசுரர்கள் அனுப்புவோம். 6 நாள் முன்னாடி எந்த குழந்தை பிறந்ததோ அதெல்லாம் வதம் பண்ணும். இதுக்கேனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா, பூதனைன்னு பேர் அவளுக்கு. எந்த ரூபத்தை வேணாலும் எடுத்துப்பா. மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ சொக்கி போகிற அழகை எடுத்துட்டு கோகுலத்துக்கு வரா. வந்து இந்த இடத்துல கோகுலத்தில் நடக்கிறத பார்க்குறா. எல்லா தாய்மார்களும் அவளுக்கு, எல்லா கோபியர்களும் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறத பார்க்குறா. இதுதான் சான்ஸ். ஏற்கனவே நிறையா குழந்தைகள்லாம் வதம் பண்ணிட்டு வந்திருக்கா. தன்னுடைய ஸ்தன்யத்தில் ஹாலாகல விஷயத்தை தடவின்னு வந்திருக்காவோ. போய் யசோதா கிட்ட கேட்குறா. கோபியர்கள் எவ்வளவு இன்னசென்ட் பாருங்க. யசோதா அவளை பார்த்தாது தெரிய வேண்டாமா, என்ன அழகாக இருக்கா. அவ மட்டும் இல்லை, எல்லா கோபியர்களும் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்காடு, அவளை பாருடி, என்ன அழகா இருக்காடி. இவன் கிருஷ்ணனுக்கு சன்னியமானம் பண்ணி வைக்க மாட்டாலும் அவ கேட்டு இருக்கா. வந்து கேட்கறா, கொடுத்துடுறா, எடுத்துட்டு போறா. இவனுக்கு தெரியாதா? இவனுக்கு தெரியாதா யார் வந்ததுன்னு? இவனுக்கு தெரியாதா?
எல்லா இடத்துல ஆழ்வார் ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். அவர் சொல்றார், பனைத்தோல் இள ஆச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை அப்படின்னு சொல்றார். பெருங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டுட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. அந்த பேச்சு அவளுடைய முளை இப்படி வச்சுட்டு இருக்கா, ஸ்தன்யபானம் பண்ணி வைக்க போறா, தூங்குற மாதிரி நடிக்கிறது. இதுவா தூங்கும்? இது தூங்கினா உலகமே தூங்கிடும். ஆக்சுவலி இப்படி பார்க்கறது, அவளோட நெற்றி அப்படி பார்க்கறது, அந்த பார்வையிலேயே அவளுடைய உள்ள முடிவு. கிருஷ்ணலீலை அப்படின்றது நம்மளுக்கு யதாசக்தி என்ன அனுபவிக்க முடியுமோ, ஏதோ இன்னைக்கு ஒரு மணி நேரம், நாளைக்கு ஒரு 2 மணி நேரம், நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் இவ்வளோதான் அனுபவிக்க முடியும். தசமஸ்கந்தத்தை எடுத்து பார்த்தா அழகான அனுபவங்கள் ஏற்படும். கிருஷ்ணலீலை அப்படின்றதுக்கு ஒரு லீலைக்கும் மேலோங்கின ஒரு அர்த்தம் இருக்கு. பாகவத ஸ்லோகத்துக்கே அப்படி இருக்கு, பிரதி ஸ்லோகத்துக்கு அப்படி இருக்கு. அது இல்லாமல் ஒரு உள்ளர்த்தம் ஒன்று இருக்கும் சாதாரணமாக. அது ஒரு லீலைக்கும் ஒரு இதுக்கும் ஒரு தத்துவம் இருக்கும். அந்த தத்துவத்துக்கு மேலே ஒரு ரகசியம் இருக்கும், அந்த ரகசியத்துக்கு மேலே ஒரு ரசம் இருக்கும். அதனால தான் ரசிகாஹா புவி பாவுகாஹான்னு சொன்னான். ஆச்சாரிய முகமாக இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஆசிரமத்தில் அவளுக்கு பாத சேவை பண்ணி கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். பொதுவாக பிரவச்சனமாக பண்ணுறச்சே எல்லாரும் அர்த்தத்தை சொல்லிடுவா. ஆசிரமத்தில் போய் இருந்துட்டு அவாகிட்ட கற்றுண்டோம் அப்படின்னா தத்துவத்தை சொல்லுவா. இன்னும் அத்தியந்தமாக இருக்கிறவா கிட்டக்க அப்பேற்பட்ட ரகசியத்தை சொல்லுவா. சரண சேவை பண்ணி ஏகாந்தத்தில் இருக்கிறச்சே தன்னுடைய நிலைமை மறந்து போகிற மக்னமான ஸ்திதியில் ரசத்தை சொல்லுவா. அந்த ரசம் நம்மளுக்கு ஏற்படணும் அப்படின்றத இங்கே பிரார்த்தனை தான் பண்ணிக்க முடியும் நம்மளால். அந்த ரசம் நம்மளுக்கு ஏற்படாத வரைக்கும், ஏன்னா சிலர்லாம் கேட்டுடுறான் சப்தாகங்கள், அதுவும் இப்போல்லாம் நிறைய யூடியூப், கூகுள் மீட்டு, ஜூம் மீட்டிங் எல்லாம் வந்துடுறதா. அந்த காலத்துலாம் ஊர் ஊராக போய் பிரவச்சனம் பண்ணுவாள். ஒரு ஊருக்கும் அந்தந்த லீலைகள் சொல்கிறச்சே அது புதுசாக இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 சப்தாகம் இருக்கும். இப்போலாம் இந்த சப்தாகம் முடிஞ்சதுன்னா இதுவே ஏற்கனவே லைப்ரரியில் ஓடிட்டு இருக்கு, இதுக்கு அடுத்த சப்தாகம் இன்னொன்று, அதே லீலைகள் அதே கதைகள் திரும்பி வருதே. சிலர்லாம் வந்து கேட்டுட்றா, சப்தாகமா போன வாரம் தானே கேட்டேன். எது வரைக்கும் சப்தாகம் கேட்கணும், எது வரைக்கும் பாகவதம் கேட்கணும், எது வரைக்கும் எந்த நாள் வரைக்கும் நம்ம பாகவதம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னால் அந்த ஒரு லீலையும் கேட்கறச்சே நம்மளுக்கு அதனுடைய ரசம் புரிஞ்சு நம்மளுக்கு ஆனந்த பாஷ்பம் ஏற்பட்டு மேனி சிலிர்த்து நம்ம அப்படி மூர்ச்சையாய் கீழே உழற வரைக்கும் பாகவதம் கேட்கணும். ஒரு சாதாரண யதார்த்தமான ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? அதுக்கு வருதோ கார்த்தால தான் சாப்பிட்டா சொல்லியும், எதுக்கு மத்தியானம் கூப்பிட்டு வேற போட்டுருக்கா. நான் மத்தியானம் முடிச்சுட்டு பிரவச்சனத்தை இன்னும் ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஆஹா செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படுந்தா செவிக்கு தான் உணவு இருக்கேன்னா, இல்லை வயிற்றுக்கு முதல்ல கொடுப்பேன் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன் இல்லையா? இவ்வளோ சாப்பிட்டு அடுத்த நாள் காலத்தில் எழுந்தோடனே பசி. ஏன் எதுக்காக வேலைக்கு சாப்பிட்றோம்னா பசி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடணும். கரெக்டா? யதார்த்தம் தானே இது, எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் தானே. அந்த பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடணும், அந்த பிரேம பசி அடங்குற வரைக்கும் கேட்கணும், அது வரைக்கும் பாக்கியவதம் கேட்கணும். உருகலையா என்னுடைய குருநாதர் சொல்லுவார், இதெல்லாம் யதார்த்தமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். தசமஸ்கந்தத்தில் பிரவேசம் பண்ணி முதல் லீலையான பூத்தனா லீலையில் உனக்கு கண்ணில் தண்ணி வந்து அந்த ரசம் தெரியலனால் முதல் ஸ்கந்தத்துக்கு ஜன்மாத்திய சேவன்மையாதுன்னு ஆரம்பி மறுபடியும் 9 ஸ்கந்தத்துக்கு வா, கேட்டுண்டே வா. பிரகலாத சரித்திரத்தில் உருகுவ, துருவ சரித்திரத்தில் உருகுவ, ருத்து சரித்திரத்தில் உருகுவ, உருகி 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 வந்து பூத்தனையோடைய இது வரும். உருக மாட்டேன், மறுபடியும் போ. உத்தம பக்தாள்லாம் அந்த மாதிரி வந்திருக்கா. 20 வருஷம் 30 வருஷம் 100 பாராயணம் 500 சப்தாகத்துக்கு வரைக்கும் குருவார்த்தையை கேட்டுண்டு தசமஸ்கந்தம் பிரவேசம் கிடையாது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கே கிருப்பை, சாமர்த்தியம் நினச்சிக்க வேண்டாம். அங்கே கிருப்பை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. இந்த கிருப்பை நம்மளுக்கு அடிக்கடி கிடைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது உதாரணத்துக்காக இந்த பூத்தனாளியோட ரசத்தை சொல்கிறோம். எடுத்து கண்ணை திறந்து பார்க்கறது, இந்த குழந்தை முழிச்சு பார்க்கறது, அவளுக்கு உடனே பகீர்னு தான். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் எல்லாரையும் கிள்ளி போட்டுவோம். இந்த குழந்தை பார்த்த உடனே அபூர்வமாக இருக்கான் அவளுக்கு. இவன் என்ன ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறது, அது தானா ஸ்தன்யபானம் பண்ணிக்கிறது. அவனுடைய திருவாய் அவளுடைய ஸ்தனத்தில் பட்ட உடனே இந்த இடத்துல பாகவத ஸ்லோகம் வருது, முன்சன்னு 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 என்னை விட்டுடு என்னை விட்டுடு என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு கதறான். மேலோங்கின அர்த்தம் என்னை விட்டுடுன்னு இவன் சொல்றான். ஆழ்ந்த அர்த்தம்
இவன் அவளுடைய ஸ்தன்யத்திலிருந்து பாலை எடுக்கல, அவளுடைய ஜீவனை உரிய ஆரம்பிக்கிறான், பிராணனை உரிய ஆரம்பிக்கிறான். அதனுடைய தத்துவம் அப்பேற்பட்ட பகவான் கிட்ட யாராலையும் வந்து அவனை ஏமாற்ற முடியாதுன்றது. அதனுடைய ரகசியமும் ரசமும் என்னன்னால், எந்த க்ஷணம் இவனுடைய திருவாய் அவருடைய ஸ்தன்யத்தில் பட்டதோ அந்த க்ஷணம் அவளுக்கு வாத்சல்ய பாவம் வந்துருத்தான். தனக்கு தான் அம்மா நினைச்சுட்டாளாம் என்னுடைய பிள்ளைக்கு விஷத்தை கொடுக்கிறேனே, விட்டுடு 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 விட்டுடு. இதான் பாவம், இதான் ரசம். இந்த மாதிரி ஒரு லீலைக்கும் இருக்கு. இல்லைன்னா சுக்கர் உட்காந்து ஒரு சகடாசுரனை எட்டி உதைச்சான், பகாசுர வாயை கிழிச்சான், அகாசுரனை வயிற்ற கிழிச்சான், நான் சொல்லிட்டு இருப்பேன். பிரம்மஜானியான சுக்கர் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறவர் வந்து இதெல்லாத்தையும் சொல்றான்னா ஒரு லீலைக்கும் ஒரு லீலைக்கும் இது இருக்கு. அப்பேற்பட்ட பூத்தனை வந்த உடனே அவளை ஸ்தனிபானம் பண்ணி அவளுக்கு மாத்ருஸ்தானத்தை கொடுத்து அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். இந்த க்ஷணத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு வதங்கள் வருது இல்லையா. ஆச்சாரியாலாம் சொல்றா, இதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பீங்கோ பிரவச்சனம் பண்றதுக்காக. அந்த இடத்துல பூத்தனா வதம், திருணாவர்த்த வதம், சகடாசுர வதம், அகாசுர வதம் அப்படின்னு எழுதிக்காத. பூதனா மோட்சம், அகாசுர மோட்சம், பகாசுர மோட்சம் அப்படின்னு எழுதிக்கோ. அப்படிதான் எழுதி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் மோட்சம். ஏன் மோட்சம்? கம்பாதயாளும் சரணம் ரஜேம. முதல் நாளே பார்த்தோம், தயையினால கிருப்பையினால எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தான். எடுத்ததே பூதனைக்கு மோட்சத்தை கொடுத்தான். பின்னாடியே சகடாசுரன் வந்தான். உத்தானம்னு ஒரு பண்டிகை இருக்கு. அந்த உத்தானத்துல அழகா இவ்வளவு உட்கார்ந்துட்டு உத்தானம் செய்து மகிழ்ந்தனர் ஆயிரே அப்படின்றார் ஆழ்வார். அந்த இடத்துல உத்தானம் செய்யறச்சே அவனை ஒரு வண்டி கீழே போடுறார், எட்டி உதைக்கிறான் அவன். அந்த இடத்துல இருந்து சகடம் ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரன், அவனுக்கும் மோட்சம். இதெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் குழந்தையெல்லாம் பார்த்து அவன் அம்மா பார்க்க, எல்லாம் குட்டி குழந்தை இல்லையா. இவனே இப்போதான் பிறந்திருக்கான், 3 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ள 3 வயசு 4 வயசு அம்மா கிட்ட போய், அம்மா நிரந்தரமா ஆச்சு, அந்த ஒரு ராட்சசம் இருந்தான், கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு உதைச்சானா அந்த இடத்துல ராட்சனை விழுந்து போயிட்டான் அப்படின்னா. சும்மா இன்னும் வளர்ற இது இத்தினோண்டு குழந்தை பிஞ்சு பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கு, ராட்சசம் வந்தான் கீட்சசம் வந்தான் சொல்லிட்டு இருக்காளேன்னு அவள்லாம் அடக்கின்னு இருக்கா. இவா எடுக்கிறது நம்பிக்கை அவளுக்கு இன்னும் இல்லை. திருநாவர்த்த வதம் நடக்கிறது. ஒரு ஸ்டேஜா அழகா வந்துட்டே இருக்கான். ஒரு சமயம் அந்த பகவானை எடுத்துண்டு யசோதை தன்னுடைய மடியில போட்டுக்கிறான். மடியில போட்டுண்டு யோசிச்சு பாருங்க, பூர்ணம் பிரம்ம சனாதனம் சொல்லக்கூடிய அவன் தன்னுடைய மடியில போட்டுண்டு அதி அழகா அவனுடைய காலை வருடுறான், அவனுடைய கணைக்கால வருடுறான், அவனுடைய முழங்கால வருடுறான், அவனுடைய தொடை பகுதிகள்லாம் வருடுறா, அவனுடைய உதரபந்தத்தை அப்படியே வருடி கொடுக்குறா, அவனுடைய திருமார்வை வருடி கொடுக்குறா, அவனுடைய கண்டத்தை வருவி கொடுக்குறா. ஒரு இதையும் ஆனந்தப்பட்டு அவளுடைய பாக்கியம் அவளுக்கே. அது அதி அற்புதமா பெரியாழ்வார் 21 ஸ்லோகத்தில் எடுத்து சொல்லியிருக்கார். அப்படி படுத்துட்டு இருக்கிறச்சே, சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குடலால் அசோதைக்கு போத்திருந்த பேதை குடவி புடைத்து சிவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே, பவளவாயிரு வந்து காணீரே அப்படின்னு எடுத்து அந்த பாதம் எப்பேற்பட்டதுன்றான். முத்தும் மணியும் வைரமும் நண்பனும் தத்தி பதித்து தலை பெய்தார் போது எங்கும் 10 விரலும் மணிமணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே. 10 விரலும் ஒரே மாதிரி இருந்ததான் அவனுக்கு. அந்த மாதிரி எடுத்து அழகா பனைத்தோள் 7 ஆய்ச்சி பால் பாய்ந்த பொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வள்ளி தலையிலருங்கும் கணைக்கால் வந்து காணீரே, காரிகையை வந்து காணீரே அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம பார்த்தோம், பெருங்கிய பேச்சு முலை சுவைத்துண்டு உறங்குவான் போலை கிடந்த இப்பிள்ளை மரங்குள் இரண்டியன் மார்வை முன்கீண்டான். எந்த தொடையில படுத்துண்டு அந்த ஸ்தன்யபானம் பண்ணானோ அவன் தன்னுடைய தொடையில இரண்டியனை கிழிச்சு போட்டான். இந்த மாதிரிலாம் பாவம் ஒன்று ஒன்றா எடுத்துண்டு வாக்கும் நயனமும் வாக்கும் உருவலும் மூக்கும் இருந்தவா காணீரே, மொய்குடு நீர் வந்து காணீரே அப்படின்னு ஒரு இதுவாக எடுத்துன்னு வந்து ரொம்ப அதி அற்புதமான சில தத்துவங்கள் எல்லாத்தையும் அதில் எடுத்து சொல்றார். நாள்கள் ஓர் 4 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடி போய் அப்படின்றார். ஒரு 4-5 மாதம் இருக்கச்சே சகடத்தை சாடினான். 1 மாதத்துக்குள்ள பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா வாத்சல்ய பாவம் அவருக்கு. ஒரு 10 நாளுக்குள்ள இதை தள்ளி விட்டான்னா கம்சன் இன்னும் அரக்கர்கள்லாம் அமுச்சிடுவான். 4-5 மாதம் பிறந்த குழந்தைனா இதை விட்டுருவான். இப்படிலாம் அவருக்கு வாத்சல்ய பாகம். அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து 10வது நட்சத்திரமா தோன்றியவன். ஏன்னா அசுரனுக்கு புத்தி கிடையாது. ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து இப்படி எண்ணுவானாம், இப்படி எண்ணி ரோஹிணியை வர தெரியாது அவனுக்கு. இந்த மாதிரிலாம் பாவங்கள் அதி அற்புதமான பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அவன் ஒன்று ஒன்றா வளர்ந்துட்டே வரான். அவனுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் அதி அற்புதமாக சுக்கர் ஒரு ஸ்லோகமாக எடுத்து சொல்லிட்டு இருக்கார்.
அவனுக்கு முதல்ல தொட்டில் இடறா. மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணிப்பொன்னாகல் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணிவனுக்கு பிரம்மன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வைமணந்தானே தாலேலோ அப்படின்னு அழகா அதி அற்புதமா அவன் வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கார். ஒரு சமயம் கர்காச்சாரியார் வரார். கர்காச்சாரியார் வந்த உடனே அப்பேற்பட்ட சாண்டில்யர் தான் இவாளுக்கெல்லாம் குலகுரு. கர்காச்சாரியார் வந்த உடனேவே கர்காச்சாரியாரை பார்த்து வசுதேவர் கர்காச்சாரியார் வசுதேவருக்கு குலகுரு. இங்க வளர்றது வசுதேவ புத்திரன் பலதேவன் தெரியும். அதனால தேவகியும் வசுதேவரும் ரோஹிணியை முதற்கொண்டு போய் யசோதையும் நந்தகோபனும் ரோஹிணியை கூட்டிட்டு நாமகரணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றார். கர்காச்சாரியார் சொல்றார், கம்சன் வெளியில இருக்கான், உங்களாத்துல இன்னொரு குழந்தை வளர்றது, சத்தம் போடாம உள்ளவா, நான் 2 குழந்தைக்கும் நாமகரணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அதி அற்புதமா நாமகரணம் பண்ணி வைக்கிறார். ரொம்ப அழகா அந்த நாமகரணம் பண்ணி வைக்கிற தருணத்துல பார்த்து சொல்றார், இந்த ரோஹிணி புத்திரன் இருக்கானே, அந்த ரோஹிணி புத்திரன் அதி பலவானா இருப்பான், அதனால அவனுக்கு பலபத்ரன்னு பேரு. அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு ரமிப்பு ஏற்படும், அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால அவனுக்கு ராமன்னு பேரு. அப்பேற்பட்ட பலம் பொருந்தி ராமனா இருக்கிறதுனால பலராமன் அப்படின்னு அவனுக்கு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இவனுக்கு பார்க்கிறார். இவன் கண்ணாலே அளக்கிறான், கண்ணாலே அவரை பார்க்கறான். அவருக்கு தெரிஞ்சிடுறது என்ன கேட்கறான் அப்படின்னா, எனக்கு பேர் வச்சுடுவியா நீ, எனக்கு பேர் வைக்கிறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கோ அப்படின்னு அவரை பார்த்து கண்ணாலே பார்க்கறானா. சொல்ல எதுவும் நாம் அபகிருத் பாவாத்து சங்கர்ஷண புசந்திகன்னு சொல்லிட்டு ஆசன் வர்ணாஸ்திரியோஹி அஸ்ய கிருஷ்ணத அனுயுகம் தனூஹு சுக்லோ ரக்த ததாபித இதானிம் கிருஷ்ணதாம் கதஹ பிரகாயம் வாசுதேவஸ்ய क्वचित् ஜாத தவாத்மஜ வாசுதேவ இதி ஸ்ரீமான் அபிஜ்ஞா சம்பிரச்சக்ஷதே அப்படின்னு அவனுக்கு முதல்ல வாசுதேவன் அப்படின்னு தான் பேர் வைக்கிறார். ஒரு காலத்துல வசுதேவனுடைய பூர்வ ஜென்மத்தில் இவனுக்கு புத்திரனா இருந்திருக்கான் அப்படின்றதுனால வாசுதேவன் பேரு. அப்ப சொல்லிட்டு சொல்றார், இவனுக்கு இன்னொரு பிடிச்ச பேர் ஒன்று வைக்கணும், ஆனால் இவனுக்கோ ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கு சஹஸ்ரநாமத்தை. இந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு அப்பதான் கொஞ்சம் மயம் வருது. அட ராமா, இவர் பாட்ட சஹஸ்ரநாமத்தில் ஏதாவது ஒரு பூதம் அப்படின்னு பூத கிருத்து பூத பிரித்து இப்படிதான் பேர் வச்சுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு தன்னுடைய தெய்வ சோதித்தகன்னு சொல்லிட்டு அவருடைய வாயில தனக்கு வேண்டிய நாமத்தை வரவழைச்சானா கிருஷ்ண. அதனால்தான் ஏன் கிருஷ்ணநாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ஏற்றம். கிருஷ்ணகன்றது பகவான் தனக்கு பிடிச்சு அந்த நாமத்தை தன் மேல ஏற்றுண்ட நாமம். அதுக்கு மகாபாரதத்துல தத்துவம் சொல்றாதுக்கு கிருஷிஹி பூவாச்சக சப்தோ நச்ச நிர்வத்தி வாச்சக தயோர் ஐக்கியம் பரம்பிரம்ம கிருஷ்ணா கிருஷ்ண இது அபிதீயதே. எந்த ஒரு வார்த்தைக்கு கிருஷ் அப்படின்னாலே பகவான் அதி அற்புதமா நம்மளை ஆக்கர்ஷிக்கிறான்னு அர்த்தம். நம்ம சித்தத்தை ஆக்கர்ஷிக்கிறான், நம்ம மனசை ஆக்கர்ஷிக்கிறான், நம்மளே ஆக்கர்ஷிக்கிறான். அந்த ந சப்தம் அப்படின்றது அந்த ஆக்கர்ஷன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை சொல்றது. லோகோத்திரமா இருக்கக்கூடிய சுகம் இல்லை, ஆனந்தம் அப்படின்ற அந்த அப்பேற்பட்ட சச்சித் ஆனந்தம் சொல்றாலே அந்த ஆனந்தத்தை குறிக்கிறது அந்த ந அப்படின்ற வார்த்தை. இது ரெண்டும் சேர்றதுனால இவன் தான் பூர்ண சத்தியம் அப்படின்றதையும் நியமிக்கக்கூடிய அந்த சப்தம். அதனாலதான் கிருஷ்ணன் அப்படின்னாலே எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கக்கூடியவன், எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். அசுரர்கள் உட்பட அசுரர்கள் உட்பட இவனை பார்த்தா ஆனந்தம் வந்து எடுத்த உடனே. பின்னாடி ருக்மிணி கல்யாணத்தில் பார்க்க போறோம். நம்ம ருக்மிணி கல்யாணத்தில் சிசுபாலன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிடுறான் ருக்மி இல்லையா. அப்ப ஜராசந்தன் காளையவனன் எல்லாரும் நிறைய பேர் வரா, காலநேமிலாம் வரா. அப்போ இந்த ருக்மி சொல்றான் ஜராசந்தனை பார்த்து, இந்த கிருஷ்ணன் சும்மா இருக்க மாட்டான், ருக்மிணி அவன் தான் கல்யாணம் பண்ணி போகிறான் அப்படின்றது எல்லாரும் பரவாயில்ல பேச்சுப்படுறது. அவ வேற ஏதோ ஓலை கொடுத்து அமைச்சிருக்கா ருக்மிணி பத்திரிக்கான்னு சொல்லிட்டு வந்தாலும் வந்துடுவான், எங்கேயா ஹரணம் பண்ணி போயிடுவான். எல்லாரும் இங்கே நிற்கணும், அவன் வரைச்சே அவனை டக்குன்னு பிடிச்சிடணும். சரின்னு சொல்றான். யார்? ஜராசந்தன். இவங்ககிட்ட ஏற்கனவே 21 தடவை சண்டை போட்டவன் இல்லையா. அவன் போய் எல்லாரும் நிற்கிறா. அந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தோம், அந்த இடத்துல பெரிய ஒரு மைதானம் இருக்கு, எல்லா சைன்யங்களும் நிற்கிறது. இவன் ஸ்வேட்சையா ஒரு சிம்மம் மாதிரி அந்த இடத்துல வரான், வந்து ருக்மிணியை கைப்பிடிக்கிறான், தன்னுடைய ரதத்துல ஏற்றிக்கிறான், அங்க போறான். அப்படின்னா எல்லாரும் பிரம்மம் பரபிரம்மமா பார்த்து நின்றுருக்கான் அந்த இடத்துல, ஜராசந்தன் உட்பட. இந்த உன்னே ருக்மி அங்கிருந்து ஓடி கூட்டின்னு போயிட்டான், கூட்டின்னு போயாச்சு. அங்கிருந்து ருக்மியிலேருந்து ஓடி வந்து என்ன பண்ணா சொல்றான், டேய் எனக்கே அதுதான் சரியான ஜோடி கொடுத்தோன்னு தோன்றதுடா, இது நன்னாவே இல்லைடா.
துரியோதனாதிகளுக்கும் அது நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். துரியோதனோட சபையில் வரான், எல்லார்கிட்டையும் சொல்கிறான் துரியோதனன் யாரும் கிருஷ்ணன் அடிச்சா எழுந்து நின்று மரியாதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் உள்ள நுழையிறான். எல்லாரும் எழுந்து நிற்கிறா. துரியோதனன் எல்லாரையும் பார்த்து கத்துறான், புத்தி இல்லையா அவங்களுக்குலாம், நான் சொன்னேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க பண்ண, அவனே நின்றுதான் இருக்கும். அப்பேற்பட்ட எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறவன் அந்த துரியோதனுக்கு கூட ஆனந்தத்தை கொடுத்தவன். அதுக்காக சொன்னான், ஜராசந்தனுக்கும் இந்த ஜோடியை பார்த்து ஆனந்தம் ஏற்பட்டது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்றதுனால அப்பேற்பட்ட அந்த சப்தத்தை வச்சார். வச்சுட்டு அழகா இவன் ஒன்று ஒன்றா வளர்ந்துட்டே வரான். சுக்கரம் சொல்லிகிட்டே வரார். அதை அதி அற்புதமாக அந்த இடத்துல ஆழ்வார் பெரிய பெரிய அழகான பாசுரங்கள் எல்லாத்துலேயும் விவரணம் பண்ணிகிட்டே வரார். சுக்கர் இதை அழகா ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அதி அற்புதமாக போட்டார். யர்ஹி அங்கனாதர்ஷனீய குமாரலீலௌ அந்தர்வ்ரஜேதத் அபலா பிரக்ரஹீத புச்சைஹி வத்சைஹி இதஸ்ததஹ உபௌ அனுகிருஷ்யமானோ பிரேக்ஷந்த உஜ்ஜித கிரஹ ஜஹுஷுர் ஹசந்தியஹ. ஹே அங்கனா தர்ஷனீய குமாரலீலௌ அப்படின்னு அப்பேற்பட்ட லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். இவனும் பலராமனும் அங்கே ஓடுறா, தவழ்ந்து போறா, நடந்து போறா, கண்ணுக்குட்டியோட வாழை பிடிச்சிட்டு அதை சைக்கிள் மாதிரி ஓட்டிட்டு போறான். அந்த இடத்துல இவனுக்கு அந்த இடத்துல நடவண்டி வரணும் இல்லையா, தளர் நடை நடவானோன்றார் ஆழ்வார். அந்த இடத்துல இவனுக்கு நடவண்டி என்னன்னா ஒரு பசு கண்ணுக்குட்டியோட வாழை பிடிச்சுமா அது இவனை இழுத்துட்டு போகணும், அதுதான் வச்சுட்டு இருக்கான். இவனுக்கு அப்படியே பசிச்சதுன்னா நேராக போய் அங்கிருந்தே குளிச்சு ஆட்டுவான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுறான். ஒருத்தர் ஆற்றுக்கும் போகிறான், ஒருத்தர் ஆற்றுலையும் ஒரு லீலையை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் இவாளுக்கு என்ன கொடுத்தது அப்படின்னா அங்கனா தர்ஷனீய குமார லீலை. அப்பேற்பட்ட குமார லீலை ஒன்னொன்றுத்தையும் அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. அப்படின்னாலும் இந்த ஆனந்தத்தை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஒரு கிரகத்துல ஒரு ஆனந்தத்தை இவன் கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கச்சே எல்லாரும் அந்த இடத்துல வந்து இவன் கிட்ட உனக்கு வேணுமான்னு கேட்டு கொடுக்குறா. இவனும் எனக்கு வேணாம் யாரெல்லாம் வேணுமான்னு கேட்டா வேணான்னு சொல்லிடுவாங்க. யார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அங்கே போய் திருடி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கிரகமா போயிட்டு இருக்கிற கட்டத்தை அதி அற்புதமாக இந்த இடத்துல சொல்றார். பலவிதமான லீலைகளான வர்ணம் வருது. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இந்த லீலைகள்லாம் நம்ம ரமிச்சு நம்மளுடைய சுவாபிமானத்தை உடனுன்றதுக்காக ஸ்ரீ அண்ணா சொல்ற லீலை தான் இதுவும். ஒரு மாமியார் இருந்தாலாம், மாட்டு பொண்ணு கிட்ட சொன்னாலாம், அந்த ஊர்ல யசோதையோடைய கிரகம் இருக்கே, அந்த கிரகம் தான் எல்லாத்துக்கும் ஸ்டோர் ரூம் மாதிரி, ரேஷன் கடை மாதிரி. யாருக்காவது ஏதாவது ஒன்று தீர்த்து படுத்தினா போய் யசோதை கிரகத்தில் போய் அவளும் கொடுப்போம். அன்னைக்கு காத்தால எழுந்தாலாம், மாமனார் காஃபி கேட்டாலாம். மாமியார் போய் கேட்குறார், அப்பா கேட்குறார் காஃபி போடு அப்படின்னா, திறந்து பார்த்தா அந்த இடத்துல சக்கரை இல்லை. யசோதை கிட்ட போய் வாங்கிட்டு வாடி அப்படின்னு மாட்டு பொண்ணு அனுப்புறா. மாட்டு பொண்ணு நேராக அங்கிருந்து வரா. இவளுக்கும் காஃபி சாப்பிடணும். நேராக மாட்டு பொண்ணு வரா. இது அங்கிருந்து என்னை முடிச்சு பார்க்கறது, என்னை எத்துக்கோன்னு கை தூக்குறது. உன்னை அடா கிருஷ்ணா ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தா, கை தூக்குறா, கண்ணத்தை கிள்றா, முடியை பார்க்குறா. என்ன பார்த்து முடிக்கிற அப்படின்றா. அப்படியே அவளை கொஞ்சம் இருக்கா. நேரம் போகிறதே தெரியல இவளுக்கு. 3/4 மணி நேரம் ஆயிடுத்து. மாமியார்னாலே உடனே மாட்டு பொண்ணு நல்லதை பண்ணாலே கோவம் வரும். இந்த மாதிரி பண்ணா உடனே அங்கிருந்து கிடுக்கிடுன்னு அந்த மாட்டு பொண்ணு இந்த மாமியார் ஓடி வந்தா. என்னடி இங்க உன்னை சக்கரை வாங்கிட்டு வர சொன்ன, ஆளையே காணும் அப்படின்னு உள்ள வந்தா. அம்மா இங்க பாருங்கம்மா அப்படின்னா இவன் அங்கிருந்து அவளை பார்த்து கூப்பிடுறான், முழிக்கிறான். முழிச்ச உடனே என்கிட்ட கொடுறியாதா என்ன வச்சுட்டு அவள் வாங்கி அவளும் இதே பார்த்துனா முடிச்சு பார்க்குறான். அந்த மாமியோட காதை அப்படி பிடிச்சி இழுக்கிறான், தலைமுடி பிடிச்சி இழுக்கிறான். அவளும் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுத்து. மாமனார் எவ்வளோ நேரம் தான் பொறுத்து பார்ப்பார். அங்கேருந்து வரார். அவரை யாரும் ஆற்றுல கண்டுக்க மாட்டான், இருந்தாலும் வரார். வந்துட்டு அங்கேருந்து வந்து என்னோட காஃபி ரெடி ஆச்சு அப்படின்னா, எப்பா பாருங்கப்பா உங்களுடைய பேரை என்ன பாடுபடுத்துறான் பாரு. யார் அந்த மாமியார் சொல்றா இவரை பார்த்து, உங்க பேரை என்ன பாடுபடுத்துறான் பாருங்க அப்படின்னா, அவருக்கு வேணா பார்த்த உடனே ஒரு பெரிய வார்த்தையில வந்துடுதான். இங்க வாடா, நான் தூக்கிறேன்டா, அழாதெல்லாம் தூக்கிறானா. அவனுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிறார். அந்த கோபன் இருக்கான மாடு மேய்ச்சிட்டு போனோம். அவனுக்கு கஞ்சி கூட கொடுக்கல இவா எல்லாரும். அங்கிருந்து வந்து என்னமா ஆச்சு எனக்கு கஞ்சி, இவரை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோ. தூக்கி வச்சுனானா அங்க கண்ணுக்குட்டி மேய்க்கிறன்றதே மறந்து போனானோ. ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார், இந்த காப்பியை மறக்கிறதுக்கு இதுதான் வழி. கிருஷ்ணலீலைன்றது அப்படி இருக்கு. ஒரு லீலையும் இவன் சீரச்சோர லீலையும், இவர் நவநீத சோர லீலையும், பால் குடிச்சான் தயிர் குடிச்சான்ற லீலையும், இதெல்லாம் அந்த மாதிரி பார்க்க ஒரு லீலையும் நம்மளை மறக்கிறதுக்கு இதுதான் வழி. எதுக்காக தசமஸ்கந்தத்தை திருப்பி பாராயணம் பண்ணா நம்மளை மறந்து போயிடுவோம், மக்னமாயிடுவோம் அப்படின்றதுலாம் அதி அற்புதமான லீலைகள்.
இவனோ எதை சொன்னாலும் கேட்க மாட்டான், எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டுப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு எல்லாத்தையும் புழுதி அலைந்தான்னு சொல்லுவான் இல்லையா? புழுதியை எடுத்து மேலே போட்டுப்பான், புழுதியிலேயே விளையாடுவான், அப்படியே சேரெல்லாம் எடுத்து மேலே போட்டுப்பான், அந்த கோஷ்டத்துக்கு போய் அந்த சாணி எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டுப்பான். இதுக்கு தானே வந்திருக்கான். சொல்ல தோன்றது. சிலர் கிரகத்திலலாம் அப்படி சுவாமி ரூம் பார்த்தேன்னா கண்ணை ஒத்திக்கிற மாதிரி இருக்கும், பளிங்கு மாதிரி இருக்கும், அப்படியே அழகாக சுத்தப்படுத்தி வச்சுப்பான். சில ராத்துக்கெல்லாம் போனேன்னா அப்படியே அழுக்காக இருக்கும், அந்த இடத்துல ரொம்ப அப்படியே தூசிலாம் படிச்சுட்டு இருக்கும், ஒழுங்காலாம் பார்த்துக்க மாட்டான், பக்தி பண்ணிட்டு இருப்பா. அது வேற விஷயம். அந்த இடத்துல சொல்கிறா, இந்த இடத்துல பக்தி பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவாத்தில் அப்படி புழுதியெல்லாம் வச்சுட்டு இருக்கான்னா கோகுலத்தில் இருக்கிற ஃபீலிங் அவனுக்கு வருமா. இதுக்காக யாரும் சுத்தம் பண்ணாமல் இருக்கிறாதீங்க, ஆற்றுக்கு போயிட்டு நல்லதாக போச்சு, நாளையிலேருந்து தொடக்கலாம் எதுவும் வேண்டாம், நிர்மாலை கிடையாது வேண்டான்னு இருக்க வேண்டாம். அந்த மாதிரி பக்தி பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு புழுதி எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டுக்கணும். அவன் அம்மா கூப்பிடுறா அவனை, டேய் வாடா குளிக்க வாடா. வரவே மாட்டான். குளிக்கிறதுன்றது கிடையவே கிடையாது, சுத்தின்ண்டே இருக்கும். அந்த நேரத்தில் கதறா கெஞ்சரா பலவிதமான விஷயங்கள்லாம் சொல்லி, நான் உனக்கு இதை தரேன் அதை தரேன், வெண்ணெய் இழந்த குணுங்கும் அப்படின்ட்டு ஆழ்வாரும் அந்த இடத்துல பாசுரத்தை பார்த்தேன்னா 10 பாசுரத்தில் நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், அப்பம் கலந்து சிற்றுண்டி எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், நீ வா, நீ வரலனா நப்பினை சிரிக்கும் நீ வா, அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லி 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 அவனை குளிக்க கூப்பிடுறது, இந்த மாதிரி பல லீலைகள்லாம் நடக்கிறது. அந்த மாதிரி அவனை நீராட வரத்துக்கு அழைக்கிற ஒரு அற்புதமான கோவிந்த சதகம் அப்படின்றது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இன்னைக்கு அனுபவிச்சு முடித்தோம். பரமபாகியம். இந்த கிரகத்தில் நம்மளுக்கு பாகவதம் கிடைக்கிறது, ராமாயணம் கிடைக்கிறது, கோவிந்த சதகம் கிடைக்கிறது, அஷ்டபதி கிடைக்க போகிறது. அப்படின்னா என்ன பாக்கிய குதூகலமான வாரம் பகவத் அனுகிரகம், குரு கிருபை பரிபூர்ணம். அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தான் கோவிந்த சதகத்தை முடித்தோம். அந்த கோவிந்த சதகம் அப்படின்றது தசமஸ்கந்தம் 4000 ஸ்லோகத்தை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அற்புதமாக 100 கீர்த்தனைகளில் சுலபமான பதங்கள். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய கீர்த்தனம் எதுவானாலும் எடுத்துக்கலாம், பிரபோதனத்திலிருந்து டோலோச்சம் வரைக்கும் சுலபமான பதங்கள், பாவபுஷ்டியான பதங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கூட சுலபமாக பாடிடுவார். பாவபுஷ்டி, அதை பாடுறச்சேவே பாவம் வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப பாவபுஷ்டியாக பாடின கோவிந்த சதகம்ன்றது இவனுடைய தசமஸ்கந்த லீலைகள் எல்லாத்தையும் வர்ணிக்கிறது. அதை நம்ம கீர்த்தனமாக அனுபவித்தோம். இந்த பிரவச்சனம் போது சில லீலைகளை மட்டும் அதனுடைய பாவார்த்தத்தோடும் அனுபவிப்போம் அப்படின்றதுனால அதை கேட்கறதே அப்பேற்பட்ட ஆனந்தம்ன்றதுனால இவனை நீராடுறதுக்கு எப்படி கூப்பிட்டார் அப்படின்றத குழந்தை வழியாக நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய கீர்த்தனம் கோவிந்த சதகம் அனுபவிப்போம். चञ्चल मधुर सुन्दर नयना
போகாத, ஓடி போகாத, யாகி போகாத போகாத, வந்து குழி அப்படின்றத அதி அற்புதமான சுலபமான ஒரு உதாரணங்களுடையும் பதங்களுடையும் இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா கோவிந்த சதகத்தில் போட்டதை கவனித்தோம். மேலே வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கான். இவனோட தொல்லை ஒழுங்காக தாங்கவே முடியறதில்லை. எல்லா கோபியர்களுக்கும் ஒரு லூட்டி அடிக்கிறான். ஒரு சிராத்துக்கு உள்ளே போகிறான். அந்த இடத்துல இருக்கிற அந்த பசுமாட்டையும் கன்னுக்குட்டியும் அழுத்து விட்டுடுறான். இன்னொரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய உரியில் இருக்கிறத எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிடுறான். இன்னொரு இடத்துக்கு போகிறான். ஒரு பானையை அந்த இடத்துல போட்டு உடைக்கிறான். இன்னொரு இடத்துல போய் இருக்கிறது எல்லாத்தையும் திருடின்னு வந்து அந்த அந்த வெண்ணெயை எடுத்து வாயில் போட்டுக்கிறான். வாயில் போட்டுட்டு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போகிறான் ஒருத்தர்கிட்ட. இன்னொருத்தர்கிட்ட நன்னா இல்லைன்னு தூணு துப்புறான். வேற ஒருத்தர்கிட்ட போய் இந்த வெண்ணையா இது பண்ணுவா, இது என்னோட குரங்கு கூட சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு குரங்கு கூட சாப்பிட மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு மாட்டு பொண்ணு அந்த இடத்துல இருந்திருக்கா. ஒரு மாமியார் மாட்டு பொண்ணுன்னு சொல்ல நினச்சிக்க கூட இதெல்லாம் வருது. சுக்கரது எல்லாத்தையும் அனுபவிச்சு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பதங்கள் இருக்கு பாகவதத்தில். சும்மாவா சொல்லுவார் எல்லாத்தையும். யமுனா நதி தீரத்துக்கு போறா துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு உலர்த்துறதுக்கு. அது நகரத்துல இருந்து வந்த ஒரு மாட்டு பொண்ணு. அது கொஞ்சம் குண்டா வேற இருக்கும். அந்த மாட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு நாத்தனார கூட போறா. போயிட்டு இந்த இடத்துல சொல்றாரு, டி நான் எனக்கு இப்பதாண்டி மறந்து போச்சு, நான் அந்த கதவை திறந்து போட்டு வந்திருக்கேன்டி, இந்த யசோதா புள்ள வந்துடும், எல்லாத்தையும் திருடி ஓடி போயிடும், நீ போ. அந்த மாட்டு பொண்ணு அனுப்புறேன். நான் தோச்சி எடுத்துன்னு வரேன், நீ இனிமே ஒழுங்கா துவைக்க தெரியாது உனக்கு, நான் தோச்சி எடுத்துன்னு வரேன், நீ போ அப்படின்னு அனுப்புறா. அதுக்குள்ள இவன் வந்துட்டான். அங்கிருந்து வந்துட்டு இவ வெளியில போயிருக்கிற நேரத்தில் எல்லாம் கிடுகிடுன்னு ஓடி போய் எங்க இருக்குன்னு தேடினா அந்த இடத்துல மேல ஒரு பெரிய பானை, அதுக்கு மேல குட்டி பானை, அதுக்கு மேல குட்டி பானை பெருசா போட்டு மேல இருக்கிற பானையில வெண்ணையோட ருச்சி, அழகான ருச்சிகரமான வெண்ணெய் இருக்கு. அது இவனுக்கு தெரிஞ்சுடுறது. உடனே எல்லாரும் போறா, டே அந்த இடத்துல மேல வெண்ணெய் இருக்குடா, அதுக்கு அடுத்ததுல நெய் இருக்குடா, அதுக்கு அடுத்ததுல தயிர் வேற இருக்குடா, நான் பார்த்துட்டேன், அதுக்கு மேல உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு. அத்தனை தெரியும் அவனுக்கு, பார்த்து தான் தெரியணுன்றது இல்லை, அதெல்லாம் இருக்குடா. எப்படிடா எடுக்கிறது, நீ கவலைப்படாதடா, நீ 2 பேர் 3 பேர் இப்படி நின்றுக்கோங்க, அதுக்கு மேலே 2 பேர், அதுக்கு மேலே 2 பேர், அதுக்கு மேலே 2 பேர், நான் மேலே போகிறேன். நல்லா இருக்கேடா, உனக்கு தானடா கிடைக்கும், எனக்கு உனக்கு கொடுக்காம நான் சாப்பிடுவேனாடா, கவலைப்படாத, வழி பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறான். இன்னைக்கும் உரியடி, அதனால தான் அப்படி ஏறுறான். அந்த மாதிரி மேலே ஏறுறான். போயிட்டு டக்குன்னு ஒன்றத்துல கொட்டுறான். அங்கேருந்து அப்படியே பால் வழியறது. அவன் என்ன பண்ணுறான், இப்படி எடுத்து தான் சாப்பிட்டு வழியறதாடா அப்படின்னு கொடுக்கிறான். எப்பேற்பட்டவனுடைய அந்த அதரபத்தம், அவனுடைய அப்பேற்பட்ட திருவாய் மடுத்து நம்மளுக்கு கிடைக்காதான் கிடைக்கிறது. இவனுடைய சித்தம், இவனுடைய எச்சல் பட்டு உச்சிஷ்டம் சொல்றேன். அந்த கோப பசங்களுக்கு கிடைத்த உச்சிஷ்டம் நாளைக்கு வனபோஜனத்திலையும் பார்க்க போறோம். அதை எடுத்து குடிக்கிறது. அதே மாதிரி தயிரை சாப்பிட்றான், அதே மாதிரி வெண்ணையை சாப்பிட்றான். வெண்ணையை எடுத்துட்டு இவ்வளோ பெரிய கட்டி வெண்ணையை கீழே போடுறான். இதுங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுலே பெரிய கட்டி எடுத்து தன்னுடைய வாயில போட்டுக்கிறான். அந்த மாட்டு கொண்டு வந்துடுறான். விட்டாம்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் உடனே கிடுகிடுக்கு இவனை விட்டா அதுங்கெல்லாம் ஓடி போயிடுச்சு. இவன் அந்த பானையை தொங்கிட்டு நின்றுட்டு இருக்கு. அவன் அங்கிருந்து உள்ள வந்தா எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. அதனால பார்க்குறேன், கிருஷ்ணன் ஒன்றும் வரலையே அப்படின்னா ஏதோ வீச்சு சத்தம் மட்டும் கேட்கறது, அந்த கயிறு ஆடுறது கேட்கறது. இப்படி பார்க்கறா அப்படி மேலே பார்த்தா தொங்கிட்டு இருக்குது. இன்னும் யார் கஸ்துவம் பால கேட்கிறா, யார்ரா நீ? நான் தான் யசோதா புத்திரன் கிருஷ்ணன். என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல? எங்காத்து மாட்டு கண்ணுக்குட்டி ஒன்று ஓடி போடுத்து, அதை தேடிட்டு வந்தேன், உங்காத்துல இருக்கோன்னு பார்த்தேன். ஏன்டா கண்ணுக்குட்டி இருக்கிற இடமாதான் அது அப்படின்னா, எங்காத்து கண்ணுக்குட்டி வெள்ளை கலர். அந்த இடத்துல எனக்கு வெள்ளையா ஏதோ மேலே தெரிஞ்சுதா, அது யாரு வெண்ணையை சொல்றான், வெள்ளையா ஏதோ மேலே தெரிஞ்சுதா, அதனால நான் போய் என் கண்ணுக்குட்டி தான் அங்கே இருக்கோன்னு பார்த்தேன். அது இல்லை மாமி, நீங்க கொஞ்சம் நின்னீங்கன்னா நான் உங்க மேலே குதிச்சு ஓடி போயிடுவேன். யார்கிட்ட கதை அளக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கீழே பிடிச்சுட்டான். அவாத்து நிலையோ கொஞ்சம் சின்னது தான். அவள் அப்படியே அடைச்சு நின்றுட்டான். ஒரு பூட்டெல்லாம் போட வேண்டியதில்லை. இப்படி பார்த்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு மாட்டின்டா நீ, நான் உன்னை கையை கழுவமா பிடிச்சிட்டு எடுத்துன்னு போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா வாயில பெரிய அந்த வெண்ணெய் கட்டி இருக்கு இல்லையா, அது அப்படியே குழப்பினான், தூணு துப்பினான். அவள் கண்ணில் பட்டது, அவள் மூஞ்சிலாம் பட்டது, அவள் வாயிலிருந்து வெண்ணெய் வழிஞ்சுன்னு இருக்கு. இந்த இடத்துல அவள் அப்படி கண்ணை இது பண்ணுறதுக்காக கையை விளக்கினா ஓடி போயிட்டான். அங்கிருந்து மாமியாரும் நாத்தனாரும் வரா, துணியெல்லாம் துவச்சி எடுத்துட்டு, அம்மா அவன் ஓடி போனதை பார்த்து, யார்கிட்டையும் ஓடி போனான்? இந்த யசோதா புத்தன். அவன் எங்கடி இங்கே வந்தான்? வெண்ணெய் எல்லாத்தையும் கண்ணாப்பண்ணா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். உள்ளே வந்து பாருங்கம்மானா இவளுக்கு இங்கேருந்து வெண்ணெய் தடிச்சு. இத்தனை நாள் நானும் அந்த யசோதா புத்திரன் தான் வந்து எல்லாத்தையும் கல்ல எடுத்துட்டு போனான்னு பார்த்தேன். நீ தான் தினம் இதை சாப்பிட்டுன்னு இருக்க, சாப்பிட்டு குண்டா வளர்ந்துட்டு இருக்க. இந்த வாசலையே மாற்றி கட்ட வேண்டியதாக இருக்கு, அது மெரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கு, பாவம் இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வரா.
இன்னொருத்தி இந்த மாதிரி என்னுடைய கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் அவுத்து விட்டான் அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வரா. இன்னொருத்தி என்னுடைய பானையை உடச்சி போட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வரா. இன்னொருத்தி சொல்கிறா, அந்த இடத்துல பெரிய ஒரு இதில் எடுத்து வச்சிருக்கேன், இவன் எனக்கு கூட அது எங்கன்னு மறந்து போயிடுத்து, இவன் அங்கேருந்து வந்து ஏன் மாமி என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறத தன்னுடைய அபிஜ்ஞத்துவத்தை காமிச்சு அங்கே இருக்கு பாருங்க அப்படின்றான். அதை கம்ப்ளைண்ட் பண்ண வரா. இந்த இடத்துல சுக்கர் அதி அற்புதமாக சொல்கிறார். வத்சான் முஞ்சன் क्वचित् அசமயே क्रोश சம்ஜாதஹாச ஸ்தேயம் ஸ்வாது அத்தி அததிபய கல்பித ஸ்தேயோகை மர்கான் போக்ஷன் விபச்சித சேத் நாத்தி பிண்டம் வினத்தி திரவியாலாபே ச கிரக குபிதோ யாதி உபக்ரோஷ்ய தோகான். இவெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வரலையா, கம்ப்ளைண்ட்காக வரலையா. ஒருத்தருக்கும் ஒரு வியாஜத்தை வச்சுண்டு யசோதா கிட்ட வந்து எல்லாருக்கும் தன்னுடைய பிள்ளையோட பிரதாபத்தை சொல்லணும் இல்லையா. எல்லாருக்கும் அது உண்டு. இவன் யாருடைய பிள்ளை? யசோதா பிள்ளை மட்டும் இல்லை, இவ எல்லாருக்கும் பிள்ளை. அதனால ஒவ்வொருத்தரும் இவனுடைய லீலைகளை பார்த்து ஆனந்தப்படணுன்றதுக்காக அதை பண்ணா, ஆனந்தப்பட்டா அந்த ஆனந்தத்தை அவ ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து அங்கிருந்து ஓடி வந்து அதை ஷேர் பண்ணிக்கிற வியாஜத்துல தாயே யசோதா அப்படின்னு அவளை பார்த்து திட்டுறா மாதிரி இருந்தது. அப்படின்றதுனால இந்த இடத்துல இவ்வளோ லீலைகளும் இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். அதில் அழகாக சொல்கிறார், ஸ்தேயம் அப்படின்னு சொல்கிறார், ஸ்தேய யோகைஹி. ஸ்ரீ அண்ணா அழகாக இந்த இடத்துல நிறுத்தி சொல்லுவார். பல யோகங்கள் இருக்குது. கர்ம யோகம்னு இருக்குது, ஞான யோகம்னு இருக்குது, பக்தி யோகம்னு இருக்குது, ராஜயோகம்னு இருக்குது, அஷ்டாங்க யோகம்னு இருக்குது, இந்த யோகம் அந்த யோகம். ஸ்ரீ அண்ணா சொல்கிறது, நானும் எல்லா கிரந்தங்களையும் புரட்டி பார்த்துட்டேன். இந்த ஸ்தேய யோகைன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்கு. அது என்ன ஸ்தேய யோகைனா, திருட்டுத்தனத்தை யோகமாக பண்ணாங்க. ஸ்தேயம்னா திருடுறது, திருட்டுத்தனத்தை யோகமாக பண்ண. அது என்ன யோகம் தான்? யோகம்னாலே யுக்தி சேர்ந்து இருக்கிறது, எல்லா பக்தாளுடைய சித்தத்தில் சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக ஸ்தேய யோகைன்னு சொன்னது. அதையும் அதி அற்புதமாக ஸ்ரீ அண்ணா ஒரு கீர்த்தனத்தில் பாடியிருக்கார். அந்த கீர்த்தனமும் அதனுடைய ஒரு சின்ன பாவார்த்தமும் பார்த்துட்டு மேலே தாமோதர லீலையை பார்த்துட்டு இன்னைக்கு சத்சங்கம் அதோட பூர்த்தியாகும். ராதகிருஷ்ணன். यशोदे कथितं शृणुत बालकचरितं यशोदे कथितं मन्दार मृदुचरणयुगेन मन्दं मन्दं अनुगच्छति मधुरवचनमुग्धायामयि दधि परिपूर्णं कुम्भं हरति यशोदे कथितं चरणकमलम् उत्तापीकं नटति नटनगतिं तथा वीक्ष्य विमुग्धां वञ्चयन् मां नवनीतं हरति अम्ब यशोदे कथितं मोहनमधुरस्मेरमुखेन मोहयन् गोष्ठे मम धेनुं मन्दारारुणकोमलधरभ्यां चुम्बन् कुरुते क्षीरपानम् अम्ब यशोदे कथितं प्रतिपदमनुनय वचनेन मम बालकं छलयन्नुन्तधुनं प्रकटितकपट निजचरितोऽयं हरति दधी नवनीतं मन्नम् अम्ब यशोदे कथितं पथि पथि गोपवधूमनुगच्छन् मोहयन् मुरलीगानेन दधि नवनीतं भुक्त्वा कुम्भे मृदुं विनिधाय दावति सम्भ्रमेण अम्ब यशोदे कथितं तमसि रजन्या मम भवनेऽस्मिन् याते हृत्वा नवनीतं मामकमेव कुमारं भ्रान्ता कृष्णं स्मृत्वा ताडयामि भीतम् अम्ब यशोदे कथितं दुःखन्त्यां मयि गोष्ठेऽप्यनुगच्छन् दुग्धं पीत्वा पात्रं च पातयत् सम्भ्रमम् अवलोकयन् मां सत्वरं स्वगृहं गावति च अम्ब यशोदे कथितं वेत्रवरम् आदाय करेण मम पतिरेणं गृह्णाति पश्यन्त्या मयि बहुरूपोऽयं मोहयन् मामपि परिहसति
बालकं बद्ध्वा तिष्ठाम्यग्रे दण्डेन भीतवत्सुचिरम् अभिरुदं तक्षणम् अन्तर्गधे दधिभाण्डेन अम्बयशोदे कथितम् एवं गोकुलराजगृहिण्यै नवनीतप्रियचरितं कथितं गोपी जननिकरेण प्रकटितप्रेमरसमीतम् अम्बयशोदे कथितं शृणु तव बालकचरितम् अम्बयशोदे कथितम् யசோதா அம்மா கத்திதம் சுணு தவ பாலக சரிதம் அப்படின்னு எல்லா கோபியர்களும் யசோதா அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. உன்னோட புள்ள என்ன பண்றான்னு கேளு. மந்தார மிருது சரண யுகேன மந்தம் மந்தம் அங்கச்சதி மதுர வச்சனம் முக்தாயாமை ததி பரிபூர்ணம் கும்பம் ஹரதி. வந்து அழகா பேசுறான். அந்த பேஜில் நான் மயங்கி போனோடனே அப்படியே லேசா அந்த வெண்ணெய் பாத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டான். அப்போ வந்து நான் பேசிட்டே இருக்க பார்த்தா அவனை காணும், வெண்ணெய் பாத்திரமும் காணும். அம்ப யசோதை கத்திதம் அப்படின்னு இந்த கோபியர்கள்லாம் சொல்றாங்க. இன்னொரு கோபி என்ன சொல்றான்னா, பிரதிபதமனுநய வச்சனேன மம பாலகம் சலயன் மந்த குணம். என்னோட பாலகன் இருக்காங்க, அவன் வந்து கொஞ்சம் மந்தம், அவனுக்கு எதுவும் புரியாது அவ்வளோ. அதனால அவன் கிட்ட சொன்னேன், திருப்பி சொல்லி உட்கார வச்சேன். கிருஷ்ணன் வருவான், நான் நிறைய உனக்கு வந்து ஜென்ம தினத்துக்காக பக்ஷணம்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அவன் வருவான், அவன்கிட்ட நான் இங்க சாவி வச்சிருக்கேன், அதை அவன்கிட்ட சொல்லாத, இங்க வந்து அம்மா எதுவுமே பண்ணலன்னு சொல்லி அனுப்பிச்சிடு அப்படின்னு அந்த கோபி சொல்றாங்க. அப்படியே வந்து கிருஷ்ணன் வந்தான். கிருஷ்ணனுக்கும் அந்த பாலகனுக்கும் ரொம்ப நாளா சண்டையாம். ஆனா இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு தெரியும், இன்னைக்கு அவனோட ஜென்மதினம், நிறைய பக்ஷணம் பண்ணி வச்சிருக்கா அவ அம்மா அப்படின்னு வந்து நம்ம ரெண்டு பேரும் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு கேட்கறான். அப்போ வந்து ஒரே குஷி அந்த பாலகனுக்கு, நம்ம கிட்ட கிருஷ்ணன் திருப்பி வந்துட்டானே அப்படின்னு. அப்போ வந்து சரி, உனக்கு ஜென்மதினம் ஆச்சே, நிறைய பக்ஷணம்லாம் பண்ணி வச்சிருப்பாளே எங்க அம்மா அப்படின்னா, அதான் எங்க அம்மா வந்து எந்த பக்ஷணமே பண்ணலன்னு சொல்லியிருக்கா. இந்த சாவி வந்து இந்த வாசக்கடியில இல்லைன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு ஃபுல்லா சொல்லிடுறாங்க. அப்படியா அப்படின்னு அந்த சாவியை எடுத்துட்டு நீட்டா திறந்துட்டு எல்லா பக்ஷனையும் ஹரதி பிரகடித கபட நிஜ சரிதோயம் அப்படின்னு எனக்குடா அப்படின்னா. அப்போ வந்து சரி, எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு அப்படின்னு ஒரு வடை வைக்கிறாங்க. எனக்கு ரெண்டு அப்படின்னு ரெண்டு வடை அவன் எடுத்துட்டு உனக்கு ரெண்டு அப்படின்னு ஒரு வடை. எனக்கு வந்து 3 உனக்கு 3 அப்படின்னு அவனுக்கு ஒரு வடை, இவனுக்கு 5 வடை இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு பிரகடித கபட நிஜ சரிதோயம் ஹரதி ததி நவநீதம் அன்னம் ததி நவநீதம் அன்னம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அவன் அம்மா வந்து பார்த்தா எதுவுமே இல்லையா, ஓன்னு அழகான அவன். அவன் அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்லையா, இவனுக்காவது ஏதாவது 5 வடை கிடைச்சிது, அவன் அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்லையா. நான் உன்கிட்ட என்ன சொன்னோடனே நீ எப்படி சொன்னியோ அதே தான் நான் சொன்னேன். நான் இந்த இடத்துல சாவி இல்லை, எங்க அம்மா வந்து உள்ள அந்த பாத்திரத்துல பக்ஷணம்லாம் வைக்கல அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு. பாலகம் சலயன் மந்த குணம், இந்த மாதிரி மந்தனா இருக்கானே என் பால என்ன பண்ணுறது, உன் கிருஷ்ணனை வச்சுட்டு அம்ப யசோதே கதிதம். அப்போ வந்து ஏவம் கோகுல ராஜகிருஹிண்யை நவநீத பிரியச்சரிதம் கதிதம் கோபி ஜனனிகரேண பிரகடித பிரேம ரசமீதம். இந்த பாகவதத்துல என்ன பார்த்தோமோ அதே தான் சொல்றா. ஏவம் கோகுல ராஜகிருஹிண்யை, இவ கோபியர்கள்லாம் இருக்கால, அவ வந்து பிரேமரசம் இழித்தம். யசோதா அம்மா வந்து இல்லையே, இந்த இதெல்லாம் நடக்கச்சு இல்லையே, அதனால நம்ம இதெல்லாம் சொன்னா வந்து சந்தோஷப்படுவா, இப்படிலாம் பண்ணா நான் என்னோட பாலகன் அப்படின்னு சந்தோஷப்படுவா அப்படின்னு அம்ப யசோதே கதிதம். அதனால கம்ப்ளைண்ட் பண்ண கேளு. ஸ்ருணு தவ பாலக
அத்தியுதமா அந்த இடத்துல பிரேம சரித்திரம்னு வேற சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்னத்தை உண்டு பண்ணித்தனா எல்லாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பிரேமை, அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்திது அப்படின்றதுனால இவருடைய எல்லா சரித்திரங்களும் இந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தி எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு குணம் இவங்ககிட்ட இருக்கிறதுனால இருக்குது. அப்பேற்பட்ட யசோதையை வேற இவன் அப்பப்போ கொண்டாடிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு யசோதா இவனை மடியில் படுத்துக்க வச்சுட்டுருக்கா. வச்சுட்டுருக்கச்சே அவளுக்கு இவனுக்கு அம்மா அப்படின்றான். என்னடா அப்படின்னா பாலை காய்ச்சிட்டு இருக்கா பெரிய பானையில். அம்மா அப்படின்றா. என்னடா அப்படின்றா. மைத்தாச்சிம்மா அப்படின்னா உடனே கொண்டு வந்து மடியில் போட்டுக்கிறா. அப்படியே கொண்டா கழிச்சு அம்மா அப்படின்றா. என்னடா பசிக்கிறதுமா. யாருக்கு அவாப்த சமஸ்த காமனோ எதுவுமே வேண்டாமோ ஒரு அம்மாவை பார்த்து இப்படியே அவளுடைய தாடையை தடவி அம்மா பசிக்கிறது, இந்த மாதிரி நமக்கு ஒரு நிலைமை ஏற்படாதா? அதுக்காக தான் சுகர் இதெல்லாம் எடுத்து சொல்கிறார். பசிக்கிறதுன்றான். உடனே ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறான். அவனுக்கு பால் குடிச்சுட்டு இருக்கான் அவகிட்ட இருந்து. அந்த இடத்துல அந்த பானையிலிருந்து பால் வழிய போகிறது. அப்போ தம் அங்கமாரூடம் அபாயஸ்தனம் ஸ்னேகஸ்தும் ஸ்னேகஸ்னுதம் சஸ்மிதம் ஈக்ஷதி முகம் அதிருப்தம் உத்ஸ்ருஜ்ய ஜவேசயா சாயையோ உச்சிச்சமானே பயசி துவதிஸ்ருதே. அந்த சொல்றார், யார் நித்திய திருப்தனோ அவாப்த சமஸ்த காமனோ அதிருப்தஸ்ய அப்படின்றார். அவனுக்கு அவன் அம்மா கிட்ட இருந்து பால் குடிச்சு திருப்தி ஏற்படலையா அப்பேற்பட்ட ஒருத்தி யசோதை. அவள் அந்த இடத்துல பால் பொங்குறது அப்படின்றதுனால இவனை கீழே இறக்கி விட்டுட்டா. அவளுக்கு என்ன அந்த இடத்துல ஒரு 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 ஆதங்கம் அப்படின்னா, இப்பேற்பட்ட பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் தன்கிட்ட இருந்து ஸ்தன்யபானம் பண்ணிருக்க அழகான குழந்தை எந்த அம்மாவது இறக்கி விடுவானா? அவளுக்கு தெரியுமா அந்த பாலுடைய ஒரு 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 சொட்டும் இவன்கிட்ட போகணும். அந்த பாலில் என்ன இருக்குன்னா அது மாடுகள், எல்லா மாடுகளும் சர்வாத்ம சந்திருஷ்டின்னு சொன்னோம் இல்லையா, எங்கள் கிட்டேருந்து வர ஒரு 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 ட்ராப் பாலும் இவனுக்கு ஏதாவது ஒரு விழமா போகணும். பாலா போகணும், தயிரா போகணும், வெண்ணையா போகணும், விடியா போகணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லையா, அந்த பால் எப்படி இதுங்களுக்கெல்லாம் வந்தது பசுக்களுக்குன்னா அது புல் மேய்ஞ்சுது. அந்த புல் அந்த பசுமாடு கிட்ட சொல்லுமா, என்னை சாப்பிடு, என்னை ஜீரணிச்சிக்கோ, என்கிட்ட இருந்து வர பாலை ஒரு சொட்டு விடாம கிருஷ்ணன் வாயில புகட்டு. இவ்வளவும் இவளுக்கு தெரியுமா யசோதை. அதனால பால் பொங்கக்கூடாதுன்னு இவனை இறக்கி விட்டாலாம். இவனுக்கு கோபம் வந்து நேராக போய் அம்மா என்னை சீண்டலையேன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போறான். அந்த இடத்துல போயிட்டு இருக்கக்கூடிய பால் வெண்ணெய் எல்லாத்தையும் தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்றான். அந்த பாத்திரத்தை போட்டு உடைக்கிறான். அதிலேயே தப்ப நடக்கிறான். கிடுகிடுன்னு ஓடுறான். சின்ன சின்ன காலில் அந்த பாலும் தயிரும் இருந்ததுனால் அவன் ஓடுறது எப்படி இருக்கும்? இதை தான் ஜன்மாஷ்டமி அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அந்த கால் போய் ஒரு இது மேலே ஒரு உரல் மேலே போய் உட்காந்துக்கிறான். அங்கேருந்து அம்மா ஓடி வரா. ஓடி வந்து அந்த உன்னை பிடிச்சிடுறான் பார், பயலை துருதுருத்த அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. அங்கேருந்து இவனும் ஓட்டி ஆட்டு காட்டுற மாதிரி ஆட்டு காட்டுட்டே இருக்கான். அவளும் பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இவனை எப்படியாவது கட்டி போடணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவன் கையில் ஆப்பிட்டுடுறான். இவனை கட்டி போடுறதுக்கு ஒரு பெரிய தாமத்தை எடுக்கிறா. அந்த இடத்துல ஒரு பெரிய கயரை எடுக்கிறா. அதை கட்டுறா. ஒரு தடவை கட்டுறதையும் 2 அங்குலம் அவளுக்கு குறையிறது. இன்னும் கட்டுறா. 2 அங்குலம் குறையுது, 2 அங்குலம் குறையுது, 2 அங்குலம் குறையுது. இது எல்லாத்தையும் சுகர் பார்த்துட்டு இருக்கார். அந்த இடத்துல பார்த்துட்டு அவன் அம்மா கிட்ட யசோதா கிட்ட சுகர் தான் கேட்கிறான். அந்த இடத்துல கட்டிடுவியோ நீ? எந்த பிரம்மத்தை யாராலும் அளவிட முடியாதோ, எந்த பிரம்மத்தை யாராலும் கட்ட முடியாதோ, உத்தேசம்னு சொல்லிட முடியாதோ, நிர்தேசம் சொல்லிட முடியாதோ, உபமானம் சொல்லிட முடியாதோ, அதை உன்னால கட்டிட முடியுமா? எந்த பிரம்மத்துக்கு உள்ளேயும் கிடையாதோ, வெளியிலையும் கிடையாதோ, இதுக்கு முன்னாடியும் கிடையாதோ, அப்புறமும் கிடையாதோ, அதுக்கு ஆதியும் கிடையாதோ, அந்தமும் கிடையாதோ, எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கோ, யார் அவ்வியக்தமாக இருக்காளோ, யார் நிஜ வியக்தமாகவும் இருக்காளோ, யார் அப்பேற்பட்ட இந்திரியங்களுக்கே ஆப்படாதவனோ அப்பேற்பட்டவளை அந்த கோபிகாவால் கட்டிட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். நச்ச அந்தர பகிர்யஸ்ய ந பூர்வம் நாப்பி சாப்பரம் பூர்வாபரம் பகிஷ்சாந்த ஜகதோயோ ஜகச்சய தம் மத்வா ஆத்மஜம் அவ்யக்தம் மர்த்தியலிங்கம் அதோக்ஷஜம் கோபிகா உலூகலே தாம்னா பவந்த பிராகிருதம் யதா அப்படின்னு அவர் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கார். இவ கட்டிட்டார். இவர் இந்த கேள்வியை கேட்டு இருக்கார். அவர் கட்டிட்டார். எப்படி கட்டினார்? எல்லாருக்கும் அது ஒரு அப்பேற்பட்ட தத்துவ ஞானிகள், இது ஒரு பெரிய தத்துவம் மிகுந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால நம்மாழ்வாரும் தத்துவரூபியா இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்மாழ்வாரும் இதை தான் கேட்டு இருக்கார். 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் பெற்ற அடிகள், மத்துரு கடை வெண்ணெய் கல்வினில் உரலிடை ஆப்புண்டு எத்திரம்.
எப்படி கட்டுண்டான் ஒருவனோடு இணைந்து இருந்த ஏங்கிய எளிவே. அப்பேற்பட்ட எளியனா எப்படி மாட்டின்டான்னு குருவான நம்மாழ்வார் கேட்கிறார். எத்திரம் நம்மளுக்கெல்லாம் நம்மாழ்வாரோட சரித்திரம் தெரிஞ்ச வாழ்க்கை தெரியுது. எத்திரம்னு அந்த பகவான் ஏங்கி இருந்து எளிவே அப்படின்னு சொல்லிட்டு தான் எளியவனா இருந்ததால தானே மாட்டின்டான்றது அவருக்கு தெரிஞ்சது. அதனால ஏங்கி இருந்த எளிவேன்ற அந்த எத்திரம்ன்றதுல 6 மாசம் மக்னமாயிட்டான். நம்மாழ்வார் சொல்ல மதுரகவி ஆழ்வார் எழுதிண்டே வருவார். சிஷ்யர் 6 மாசம் மக்னமாயிட்டார். பசிதாகம் கிடையாது. ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா அவர் மக்னமானது பெருசு இல்லை, இதை எழுதிட்டு இருக்காரே அவர் இப்படி ரெடியா நின்றுட்டே இருக்காராம். எப்ப தன்னுடைய குருநாதருக்கு மக்னம் தெளியும்னு தெரியாது. தெரிஞ்ச உடனே அடுத்த வார்த்தை அந்த இடத்துல போடுவார், அதை எழுதணும் அப்படின்றதுக்காக. எத்திரம் அப்படின்னு சொன்னவர் ஒருவரோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதனாலதான் மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய குருவாக்கியத்தை சத்தியப்படுத்தணுன்றதுக்காக தன்னுடைய பாசுரத்தை கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ண பெருமாயன்னு பதில் சொன்னார். அவள் கட்டளையா, இவன் கட்டுண்டான். அதுதான் இந்த இடத்துல விஷயம். ஏன் கட்டுண்டான் அப்படின்னா தாமோதர அஷ்டகம்னு சத்தியவிரத முனின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் அதி அற்புதமா சொன்னார். நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத்குண்டலம் கோகுலே பிராஜமானம் யசோதாபியோகலா தாவமானம் பராமரிஷ்டம் அத்தியதோ திருத்திய கோப்யா ருதர்வந்தம் முகர்நேத்ரேத்தம் கதாம் யுக்த சாத்தங்க நேத்திரம் முகுஸ்வாசகம்ப திரிரேகாக்க கண்ட ஸ்ததக்ரைவம் தாமோதரம் பக்தி பத்தம், பக்தியால கட்டி போட்டாள் அப்படின்றதுனால அதி அற்புதமான அந்த தாமோதர லீலை. அந்த தாமோதர லீலை ஏன் கட்டுண்டான் அப்படின்னா பக்தின்ற கயத்தால தன்னைத்தானே கட்டுண்டான். அந்த தாமோதர லீலையுடைய அர்த்தம் இது, அதனுடைய தத்துவம், அதனுடைய ரசம். யாரெல்லாம் பக்தி பண்றாளோ அவ எல்லாரையும் அவளுடைய பக்தின்ற கயத்தால தன்னைத்தானே கட்டுண்டு அங்கிருந்து அகலாம இருக்கான் அப்படின்ற ஒரு பாவத்தோட தாமோதர லீலை பர்யந்தம் இன்னைக்கு சத்சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிப்போம். பகவானுடைய லீலைகள் எல்லாத்தையும் சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட விஷயங்கள்ல 2 நாள் சொல்லி மாளாது. எந்தெந்த லீலைகளை நம்ம அனுபவிக்கணும், எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இந்த சப்தாகத்தில் அவகாசம் இல்லைன்றது நிர்ணயம் அங்கிருந்து வந்துருக்கு. எந்த லீலைகளை எப்படி அனுபவிக்கணும்ன்றதுனால அதனால ஸ்ரீ அண்ணா குருநாதருடைய சங்கல்பத்தில் நாளைக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதை நாளைக்கு அனுபவிச்சுட்டு நாளைக்கு கார்த்தால 6:30 மணிக்கு பாராயணம், உத்தரார்த்தம் ஏகாதச ஸ்கந்தம். அதுக்கு மேலே மத்தியானம் 3 மணிலேருந்து அஷ்டபதி பஜனை அப்படின்றது ஆரம்பமாகுது. நாளைக்கு மத்தியானத்திலிருந்து 4 மணிலேருந்து நாளைக்கு. அதனால் கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துட்டு 4 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இந்த சத்சங்கம், இந்த பிரவச்சனம், மேலே இருக்கக்கூடிய பிருந்தாவன லீலைகள், கோபி பக்தி அப்படின்றது யதாசக்தி பகவன் நிமித்தம் எப்படி நம்ம அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டு மேலே டோலோத்சவம். நாளன்னைக்கு கார்த்தாலேயே பாகவத சப்தாக பூர்த்தி அப்படின்றதுனால கார்த்தாலேயே ஒரு 10 மணி அளவில் பாராயணம் பூர்த்தி ஆகிடும். பூர்த்தி ஆகிற ஒரு கட்டத்தில் 12வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் அப்படின்றத பாகவதத்துடைய ஒரு சாராம்சம். அதை கேட்குறவா எல்லாருக்கும் பாகவதம் முழுச கேட்ட பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால யாரெல்லாம் வர முடியுமோ ஒரு 9:30-10 மணி அளவில் கடைசி 2 அத்தியாயத்தை அனுபவிக்கணும். அதுக்கு மேலேயே கார்த்தாலேயே பிரவச்சனம். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ லீலைகளை அனுபவிக்க முடியுமோ யதாசக்தி அனுபவிச்சுட்டு ஒரு 12:30 மணி அளவில் ருக்மிணி கல்யாண கட்டத்தில் கொண்டு இந்த சத்சங்கம் அதோட பூர்த்தியாகும். மேலே அஷ்டபதி பஜனைன்றது நாளைக்கு மத்தியானம் தொடர்ந்து சனிக்கிழமை காத்தால ருக்மிணி கல்யாணத்தோட இந்த வைபவம் அப்படின்றது முடியுது. அந்த இடத்துல நவாகமா ராமாயணமும் வாசிக்கப்பட்டு அதனுடைய பூர்த்தியும் ஆடும் அந்த நேரத்தில்ன்றதுனால ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அள்ளி கொடுத்துருக்கார். மேலே இப்பேற்பட்ட அழகான லீலைகளை நம்ம ரசிச்சு ஸ்ரீ அண்ணாமுகமாகவும் சுகர்முகமாகவும் அனுபவிக்கணுன்ற பிரார்த்தனையோட இன்னி சத்சங்கத்தை இதோடு முடியும். நீலாம்புத ஷியாமளாய பீதாம்பரதராய ஹரிச்சந்திரலுப்தாய கோவிந்தாய மங்களம் மங்களம் யாதவேந்திராய மகனுகுணாப்தே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனுகுணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களா சாஸ்திரபரே மதாச்சாரிய புரோகமைः சர்வைஷ பூர்வைராச்சாரிய சத்கிருதாயாஸ்து மங்களம் ஸ்வஸ்தி பிராஜாப்ய பரிபாலயத்தாம் न्यायेन मार्गेण महिमैषा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् चलनं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि मुकुन्दमूर्धनां प्रणवत्याचे भवन्तमेकान्तमेन्तमर्थम् अविस्मृतिस्तुच्चरणारविन्दे भवे भवेत् भवत्प्रसादात् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय।